आपको स्तुति और धन्यवाद करते हैं प्रभु। ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே அமர்ந்து உம்மை ஒரு முறையாக கூட துதிக்க ஆராதிக்க ஒரு நல்ல தருணத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம்। परमेश्वर एक बार और आपके संगति में आके आपको स्तुति और आराधना करने के लिए आपने एक और मौका हमारे जीवन में दिए, इसलिए हम आपको धन्यवाद। ஹalleluya உம்முடைய கிருபைக்காக அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்। आपके प्यार और कृपा के लिए धन्यवाद करते हैं। பகல் வேளையில் ஆண்டவரே எங்களுடைய வேலைகளின் காரணமாக நாங்கள் ஆண்டவரே பல இடங்களில் போனோம் வந்தோம் ஆண்டவரே அந்த இடத்துல எல்லாம் பாதுகாப்பை கொடுத்து ஆசீர்வதிக்கிறீர் நன்றி। परमेश्वर पूरे आज सुबह के से लेकर शाम तक हमारे सारे कामों में आपने साथ दिया, हमें सुरक्षित अपने घरों में लेके आए, इसलिए हम धन्यवाद करते हैं। இப்பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் சிறிது நேரம் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து அல்லது உம்முடைய வசனத்தை கற்றுக்கொள்ள நாங்கள் ஆசைப்படுகிறோம்। आज शाम के समय भी आपके वचन से सीखने के लिए हम चाहते हैं प्रभु। கடந்த நாள்களில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தேவன் எங்களை ஆண்டவரே ரகசியங்களை தேவ ரகசியங்களை சொல்லி தரும்படியாக ஜெபிக்கிறோம்। परमेश्वर पिछले दिनों में आपने हमें सिखाया वो वही पवित्र आत्मा आज शाम के समय भी हमें और सिखाने के लिए हमारी सहायता करें। எங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆசீர்வதியும்। हमें देखने वाले हर एक आपके बच्चों को आप आशीष करिए प्रभु। ஹalleluya அவரோடு பேசும் ஆண்டவரே, इससे बात करिए, வசனத்தின் ஆழங்களை தெரிந்து கொள்ளும்படியாக அவருடைய இதயங்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம்। आपके वचन की गहराई को सीखने के लिए समझने के लिए उनको दिलों को खोल दीजिए। பெரிய அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் बड़े ஆண்டவரே। चमत्कार हम इंतजार करते हैं। விசுவாசிகள வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகள வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகட்டும் இந்த நாட்களில்। विश्वासियों के दिल के अंदर और परमेश्वर आपके बच्चों के जीवन के अंदर एक बहुत बड़ा बदलाव आने पाए। வசனங்கள் மூலமா அவளோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம்। वचन के द्वारा आप उनसे बात करिए, நீரே பேசும் ஆண்டவரே, आप ही बात करिए, நாங்கள் கேட்கிறோம் ஐயா। हम सुनेंगे प्रभु। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, यीशु मसीह के नाम से हमने मांगा है प्रभु। ஆமென் ஹalleluya praise the Lord। நாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமாக। हम मिलके गाना गा के परमेश्वर को स्तुति करेंगे। ஹalleluya praise the Lord। हालेलुया। இயேசுவின் ரத்தம் ஹalleluya என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டிற்கு முத்திரை என்ற தமிழ் பாடலை பாடி அல்லையா நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம், அவரை துதிப்போமாக। ஹalleluya praise the Lord ஹalleluya। இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ள மறைந்து இந்த நாட்களில் நாம் எல்லோரும் ஆயிருக்கிறோம்। தேவ பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி எங்களோடு சேர்ந்து பாடி தேவனை மகிழ்ப்படுத்தும்। യേശുവിൻ നാമം ജീവനെ കാക്കും, ആട്ടുകുട്ടി രക്തം എൻ വീട്ടിനു മുദ്രയേ। യേശുവിൻ നാമം ജീവനെ കാക്കും, ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டிற்கு முத்திரை, மறைந்து வரும் கொள்ளை நோய்களுக்கும் பயப்படனே நான் பயப்படனே, மறைந்து வரும் கொள்ளை நோய்களுக்கும் பயப்படனே நான் பயப்படனே। இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டிற்கு முத்திரை, இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம்
காக்கும் ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டிற்கு முத்திரை பரலோக சேனையின் காவலுண்டு சர்வ வல்ல தேவனின் கிருபையுண்டு பரலோக சேனையின் காவலுண்டு சர்வ வல்ல தேவனின் கிருபையுண்டு இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும் ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டிற்கு முத்திரை இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும் ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டிற்கு முத்திரை உயர்த்திடுவோம் இயேசு நாமத்தை மறந்திடுவோம் நோயின் பெயர்களே உயர்த்திடுவோம் இயேசு நாமத்தை மறந்திடுவோம் நோயின் பெயர்களே இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும் ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டிற்கு முத்திரை இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும் ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டிற்கு முத்திரை இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும் ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டிற்கு முத்திரை இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும் ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டிற்கு முத்திரை. ஹalleluya praise the Lord. கண்களை மூடுவோம் நாம் ஜெபிப்போமா. अपनी आंखों को बंद करेंगे, हम प्रार्थना करेंगे। பரலோக பிதாவே மே துதிக்கிறோம் இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். स्वर्गीय पिता, हम आपको स्तुति करते हैं, सुंदर समय के लिए धन्यवाद करते हैं। ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய கரங்களை எங்களை ஒப்படைக்கிறோம். பெரிய அற்புதத்தை செய்கிறவர் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறும் என்று நாங்கள் ஆண்டவரே கடந்த நாட்களில் உம்மை பாடி துதித்து அனுபவித்தோம். परमेश्वर, हम आपको धन्यवाद करते हुए चमत्कार करने वाला परमेश्वर, आपके एक वचन के एक बात अगर बोलेंगे तो सब कुछ होगा करके हम विश्वास करते हैं। उस वचन के आधार पर हमें आशीष करेंगे। துதிக்கிறோம், மிக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இரவிலையும் ஆண்டவரே உம்மை துதிக்க ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கற்றுக்கொள்ள நாங்கள் உம்முடைய பாதபீடத்தில் அமர்ந்திருக்கிறோம். आपका स्तुति और धन्यवाद करते हैं। आज शाम के समय भी आपके वचन से सीखने के लिए आपके चरणों में हम बैठे हैं। ஹalleluya. தேவரே பெரிய அற்புதத்தை செய்வீராக. आप बड़े चमत्कार करिए, எங்களோடு பேசும் ஐயா. हमसे बात करिए, பெரிய காரியங்களை செய்வீராக. ஸ்தோத்திரம். बड़े चमत्कार करिए। உடைய வசனத்தை ஆண்டவரை புரிந்து கொள்ளும்படியா எங்களை கண்களை திறக்கும்படியா ஜெபிக்கிறோம். आपके वचन को समझने के लिए हमारी आंखों को खोल दीजिए। ஹalleluya. हालेलुया। பெரிய காரியங்களை செய்வீராக. महान कार्य करिए। ஆண்டவரே இருதயத்துக்குள்ள மாற்றத்தை கொண்டு வருவீராக. परमेश्वर, हमारे दिलों के अंदर बदलावट लाइए। ஹalleluya. நீ அப்படி செய்ய போறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். आप ऐसे करने எங்களை वाले கேட்கக்கூடியவர்களுக்கு ஆண்டவரே இந்த வசனத்தை புரிந்து கொள்ளும்படியாக அவருடைய இருதய கதவுகளை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर, आज हमें सुनने वालों के उनके दिलों के दरवाजों को आप खोल दीजिए ताकि आपके वचन उनके दिल के अंदर घुसने पाए। ஹalleluya. நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். आपके हाथ में समर्पण நீரே करते பேசும். हैं। आप ही बात करिए। புதிகன மகிமை உமக்கே சுமத்துகிறோம். सारे आदर महिमा जलाल आपको ही देते हैं। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से हमने प्रार्थना किया। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. आज शाम के समय भी यीशु मसीह के पवित्र नाम से हम आपको सबको स्वागत करते हैं। परमेश्वर महान कार्य करे। இன்றைக்கு தமிழில் இருக்கும், மலையாளத்தில் அடுத்த வாரம் புதன்கிழமை பைபிள் ஸ்டடி மலையாளத்தில் இருக்கும். இந்த வாரம் தமிழில் இருக்கும். आज के दिन के समय जो है अभी बाइबल स्टडी जो है तमिल में होंगे और अगले हफ्ते जो है मलयालम में होंगे। அதனால் சில பேர் மலையாளம் தெரிந்தவர்கள், மலையாளம் மட்டும் தெரிந்தவர்கள் கவனிக்கிறீர்களுக்கு நாங்கள் മനസ്സിലാക്കുന്നുണ്ട്. മലയാളം മാത്രം മനസ്സിലാക്കി അറിയാവുന്നവർ ഞങ്ങളെ ശ്രദ്ധിക്കുന്നുണ്ട്. സോ ഐ എം റിയലി സോറി. ഹിന്ദി ട്രാൻസ്ലേഷൻ ഉണ്ടായിരിക്കും, നിങ്ങൾ ദയവേത് സഹകരിക്കുക. हिंदी में ट्रांसलेशन होंगे, आप लोग सुनिए और आशीष पाइए। പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. ദൈവം നമ്മളെ ധാരാളമായി അനുഗ്രഹിക്കട്ടെ. परमेश्वर हमें आशीष करने पाए। இப்பொழுதும் ஹல்லேலூயா தேவ சமூகத்தில் நாம் கடந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபைகளை பற்றி தொடர்ந்து படித்து கொண்டு வந்தோம். हम पिछले दिनों में परमेश्वर पवित्र आत्मा की कृपा के बारे में और उनके वरदानों के बारे में सीख के आ रहे हैं। ஹல்லேலூயா. हालेलुया। முதல்ல நாம் படித்தோம், பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது முதல் கிருபையாக முதல் கிஃப்டாக தேவன் தருகிறது अन्य भाषा என்று சொல்லி படித்தோம். हमने पिछले दिनों में ये भी सीखा है कि जब हम पवित्र आत्मा को पाते हैं तो सबसे पहले हमें अन्य भाषा मिलता है। ஹல்லேலூயா. अन्य भाषையினுடைய ஒரு 15-16 अन्य भाषை என்றால் என்ன, அது எதற்காக நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் என்ற காரியத்தினுடைய ஒரு 15-16 பாயிண்டை நாம் படித்தோம்.
हमने ये भी उसके साथ साथ सीखा है कि अन्य भाषा में किस लिए देता है पवित्र आत्मा। जब हमारे अंदर आता है तो हमें अन्य भाषा किस लिए देता है, वो अन्य भाषा का खासियत क्या है करके हमने 15 और 16 तक उनके जो मतलब भी सीखे हैं। ஹalleluya. हालेलुया। சில நேரங்களில் நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியவில்லை. लेकिन बहुत लोग उसके बारे में समझते नहीं है। பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று சொல்லி நிறைய பேர் அந்நிய பாஷை பேசுறாங்க. हमने पवित्र आत्मा को पा लिया तो अन्य भाषा बोलना जरूरी है, ये समझते हुए बहुत लोग अन्य भाषा बोलते हैं। ஆனால் அப்படி அல்ல, அந்நிய பாஷையை தேவன் நமக்கு தந்ததற்கு நிறைய காரணங்கள் உண்டு, சும்மா கொடுக்கல. लेकिन ऐसा नहीं है। पवित्र आत्मा हमें अन्य भाषा इसलिए देता है कि उसके पीछे बहुत सारे रीजंस हैं। ஸோ 15-16 காரியங்களை நாம் தொடர்ந்து சப்டைட்டிலாக அதை படித்தோம். हमने 10-15 विषयों के बारे में उसके लिए हमने पढ़ा भी है। இதை நான் வந்து சீக்கிரமாக சொல்லிவிட்டு அடுத்த கிளாஸுக்கு நாம் இன்னைக்கு போக போகிறோம். हम जल्दी से जल्दी में एक बार और बता के आगे अगले क्लास में அந்த जाएंगे। பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லு. ஐ அம் நாட் கோயிங் டு கிவ் எ ரெஃபரன்ஸ் நவ. ஆல்ரெடி நம்ம அதை படிச்சதுனால வந்து ரெஃபரன்ஸ் தர மாட்டேன். मैं उसके लिए कोई विवरण नहीं दूंगा, मैं खाली उसका खास वो जो हमने जो पढ़ा है पॉइंट बोल के आगे बढ़ूंगा। முதல் பாயிண்ட் பற்றி பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, सबसे पहला पॉइंट क्या है, வேதத்தில் தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முதல் அடையாளமாக இது காட்டப்படுகிறது. அந்நிய பாஷை என்று சொல்லக்கூடியது தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அடையாளம். सबसे पहले है पवित्र आत्मा के बारे में। जब अन्य भाषा के बारे में लिखा है कि परमेश्वर के वचन के आधार पर जब पवित्र आत्मा हमें मिल गया करके हमें एक इसका सूचना मिलता है कि अन्य भाषा के द्वारा என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டோம். as a anointing of the Holy Spirit, அதனுடைய அடையாளம். ये इसका मतलब है कि हमने पवित्र आत्मा पाया है करके दिखाने के लिए होता है कि अन्य भाषा। பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானத்தினுடைய அடையாளம். नहीं तो पवित्र आत्मा से हमने बपतिस्मा पा लिया करके उसका दिखावा है कि अन्य भाषा। ஹalleluya. हालेलुया। அது வந்து அந்த அந்நிய பாஷை நாம் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது அது பெற்றுக்கொண்டோமா இல்லையா என்று தெரிவதற்கு மற்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் நாமும் அதை உணரும்படியாக தெரியும்படியாக ஒரு அடையாளம் என்று பார்த்தோம். हमने पवित्र आत्मा को पाया है या नहीं पाया है करके हमें और खुद को और दूसरों को भी समझाने के लिए एक दिखावा है कि अन्य भाषा। இரண்டாவது காரியம், இது தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம், தேவனுடைய இஷ்டம். அது நம்மேலே நமக்கு அந்நிய பாஷை தர வேண்டும் என்பது தேவனுடைய இஷ்டம், சித்தம். அது அவருடைய சித்தமாக இருக்கிறது. दूसरी बात है कि ये परमेश्वर की इच्छा है कि हम अन्य भाषा बोलना है। மூன்றாவது காரியம், இது நம்மை நாமே சுத்திகரிக்கிறதும் விடுதல் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக அந்நிய பாஷை இருக்கிறது. மருந்து, இட்ஸ் a medicine. तीसरी बात है कि हम अपने आप को पवित्र बनाने के लिए या छुटकारा हमारे शरीर के अंदर पूरे तंदुरुस्ती लाने के लिए हम अन्य भाषा को उपयोग करते हैं। हालेलुया. நாலாவது பாயிண்ட், இண்டிபெண்டண்டா தனிப்பட்ட முறையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு அந்நிய பாஷை தரப்பட்டிருக்கிறது. और चौथी बात है कि हम खुद को बढ़ाने के लिए, आत्मा में बढ़ने के लिए पवित्र आत्मा हमें ये दिया है कि अन्य भाषा। ஐந்தாவது பாயிண்ட், தேவனோடு சேர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளருவதற்கு, தேவனோடு சேர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளருவதற்காக அந்நிய பாஷை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. पांचवा बात है कि परमेश्वर के साथ हमारे आत्मिक जीवन को बढ़ाने के लिए पवित्र आत्मा में मिला है। இந்த காரியங்களுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் கொடுத்து நான் ஒரு பாயிண்ட் எடுத்த போது ரெஃபரன்ஸ் கொடுத்தபடினால இப்போ பாயிண்ட் ரெஃபரன்ஸ் நான் கொடுக்கல, சீக்கிரமா சொல்லி விட்டு போகிறேன். நம்ம அடுத்த கிளாஸுக்கு போக போகிறோம். इन सब का रेफरेंस भी जब हमने सीखा तब दिया है, इसलिए मैं आगे बढ़ रहा हूँ। அடுத்தபடியாக ஆறாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை பற்றின ஒரு உணர்வு, ஒரு 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 சென்ஸ் நமக்கு கிடைக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை பற்றின ஒரு உணர்வு. छठवीं बात है कि हमारे अंदर पवित्र आत्मा है करके हमें एक पता चल जाता है कि हमारे अंदर पवित्र आत्मा है। பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் என்றது அந்நிய பாஷையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். हमें ये समझ में आ जाता है कि हम अन्य भाषा बोलने से हमारे अंदर पवित्र आत्मा है। அடுத்தபடியாக தேவனை நம்பும்படியாக, தேவனை பரிபூர்ணமாக நம்பும்படியாக அந்நிய பாஷை நமக்குள்ள கிரியை செய்கிறோம். நாம் அந்நிய பாஷையிலே தொடர்ந்து ஜெபிக்கிற பொழுது, பாடும் பொழுது, தேவனை ஆராதிக்கிற பொழுது அது தேவனோட ஒரு விசுவாசத்தை இன்னும் அதிகமாக ஊட்டுகிறது. जब अगले पढ़ावा यह है कि हम जब अन्य भाषा में परमेश्वर से बात करेंगे, आराधना करेंगे,
या प्रार्थना करेंगे तो हमारा और परमेश्वर का जो रिश्ता जो है और दृढ़ बन जाता है। ஹல்லேலூயா. हालेलुया। அடுத்தபடியாக நாம் நம்முடைய உலக பிரகாரமான ஒரு எமோஷன் கிடையாது. இது ஆவிக்குரிய எமோஷன். ये जो पवित्र अन्य भाषा जो है ये दुनिया की तरफ से मिलने वाला कोई चीज़ नहीं है, ये आत्मिक रीति से हमारे खुशी को बढ़ाने वाली चीज़ है। அடுத்தபடியாக இது தேவனுக்கு நன்றி சொல்லும்படியாக, தேங்க்ஸ் கிவிங், தேவனுக்கு நன்றி சொல்லும்படியான ஒரு ஒரு மீடியமாக தேவன் இதை கொடுத்திருக்கிறார். अगला है कि हम परमेश्वर को धन्यवाद करने के लिए सारी बातों को, उनके आशीषों को सोचते हुए उनको धन्यवाद करने के लिए परमेश्वर ने हमें अन्य भाषा दिया है। அடுத்தபடியாக இது ஆவியிலே ஜெபிக்கும்படியாக, ஆவியிலே ஜெபிக்கும்படியாக, புத்தியில நாம் ஜெபிக்கிறோம், அதே போல ஆவியில ஜெபிக்கும்படியாக ஒரு ஜெபிப்பதற்கு ஒரு மீடியமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 10वीं बात है कि हम आत्मा में परमेश्वर से प्रार्थना करने के लिए परमेश्वर ने हमें आत्मा में परमेश्वर से बात करने के लिए हमें पवित्र आत्मा मिला, अन्य भाषा मिला है। ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இது அதை நான் சொன்னேன் உங்களுக்கு, ஐசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நம்ம படித்தோம், அந்நிய பாஷைகளால் நான் பேசுவேன், அப்பொழுது நான் இளைப்பாறுவேன் என்று சொல்லி, இட்ஸ் டேக்கிங் ரெஸ்ட் இன் காட். बाकी अगला पड़ाव है कि हम जब अन्य भाषा में परमेश्वर से बात करते हैं तो हम परमेश्वर में आराम पाते हैं, विश्राम पाते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருக்குள்ள ஹல்லேலூயா நாம் ஹல்லேலூயா ரெஸ்ட் எடுப்பதற்கு இது ஒரு, நாம் அந்நிய பாஷையில் பேசுகிற பொழுது நம்முடைய புத்தியானது, நம்முடைய சரீரமானது, ஃபிசிக்கல் பாடி, இட்ஸ் டேக்கிங் ரெஸ்ட் இன் தி லார்ட். जब हम अन्य भाषा में परमेश्वर से प्रार्थना करते हैं या बातें करते हैं तो हमारे पूरे शरीर और हमारे आत्मिक मंडल भी बिल्कुल आराम पाते हैं। ஹல்லேலூயா. 12வது பாயிண்ட் நம்ம பார்த்தோம், இது தேவனுக்கு துதியும் ஆராதனையும் கொடுக்கக்கூடிய ஒரு மீடியமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். अगले बात है कि हम परमेश्वर को स्तुति और आराधना करने के लिए हम अन्य भाषा उपयोग करते हैं। அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறது மட்டுமல்ல, அந்நிய பாஷையில் நாம் என்ன பண்ண முடியும், தேவனை துதிக்க முடியும், தேவனை ஆராதிக்க முடியும். हम खाली प्रार्थना ही नहीं, हम परमेश्वर को अन्य भाषा में आराधना और स्तुति भी कर सकते हैं। ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அந்நிய பாஷையில நாம் பாடல்களை பாட முடியும். अगली बात है हम अन्य भाषा में हम गाना भी गा सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। இது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு, பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே கிரியை செய்யக்கூடிய அந்த நிறைவை நிலைநிறுத்தும்படியாக அந்நிய பாஷை நாம் பேசுகிற பொழுது அந்த நிறைவு நிலைநிறுத்தப்படுகிறது. और अगली बात है हम पवित्र आत्मा की उस भरपूरी को हम अपने मन में स्थिर बना सकते हैं अन्य भाषा से। ஹல்லேலூயா. हालेलुया। மட்டுமல்ல, இது இதற்கு டிரான்ஸ்லேஷன் இருந்தா, அதாவது அந்நிய பாஷை பேசுகிறது நம்ம படித்தோம், அந்நிய பாஷை மற்றவர்களுக்கல்ல, தனக்குத்தானே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியை கொண்டு வருவதற்காக அந்நிய பாஷை என்ற கிஃப்டை ஆண்டவர் கொடுத்துருக்காரு படித்தோம். ஆனால் அதே அந்நிய பாஷைக்கு டிரான்ஸ்லேஷன் இருந்தால் அது மற்றவர்களுக்கும் என்ன பண்ணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வைக்கும், மற்றவர்களையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வைக்கும். हमने सीखा है कि अन्य भाषा हमारे खुद के जीवन को या विश्वास को बढ़ाने के लिए या खुद के आत्मिक उन्नति के लिए हम उपयोग करते हैं, लेकिन अगर इसका कोई ट्रांसलेशन मतलब बताने वाला है तो दूसरे लोग भी इससे उन्नति पा सकते हैं। கடைசியாக நாம் படித்தோம், நாம் அந்நிய பாஷையில் பேசுகிற பொழுது தேவனுடைய அழகில் இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய மனதை, அவருடைய சிந்தனையை நமக்குள்ள கொண்டு வருவதற்கு ஒரு மீடியமாக, ஒரு ஒரு சேனலாக இது மாறுகிறது என்று சொல்லி படிக்கிறோம். आमीन। जब हम अन्य भाषा में बात करते हैं तो हम परमेश्वर की इच्छाओं को, परमेश्वर के स्वभाव को या यीशु मसीह के उस स्वभाव को हमारे अंदर लाते हैं। ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். हालेलुया। 15-16 பாயிண்ட் நினைக்கிறேன். அந்நிய பாஷைக்கு அவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. अन्य भाषा के लिए हमने 15-16 बातों को सीखा है। நான் அந்நிய பாஷை அநேக நாட்களுக்கு முன்னால் பெற்றுக்கொண்டேன். अन्य भाषा मैंने बहुत साल पहले पाया है। செமினாரியில் படிக்கிற பொழுது தான் நான் அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டேன். जब सेमिनारी में पढ़ रहा था तब मैंने पाया है। குறைஞ்சது ஒரு 20 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். कम से कम 20 साल हो गया होगा। இந்த 20 வருஷத்துல இப்போ ஒரு 3-4 மாதமாக தான் அந்நிய பாஷைக்குள்ளேயும் இவ்வளவு காரியங்கள் இருக்கிறதா என்றது எனக்கே தெரியும். अब इतने साल बीतने के बाद अन्य भाषा के अंदर या पवित्र आत्मा के अंदर इतना खासियत है करके मुझे अभी पता चला। நிறைய பேர் தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு, ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு, அதற்கு பிறகு அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்கிறார்கள், சில பேர் பெற்றுக்கொள்கிறார்கள். बहुत लोग बपतिस्मा लेने के बाद, पवित्र आत्मा के पाने के बाद अन्य भाषा को पाते हैं। ஆனால் தேவன் நமக்கு தரக்கூடிய ஒவ்வொரு கிருபைகளும், கிருபை வரங்களும் அது எதற்காக கொடுக்கப்படுகிறது என்பதை பற்றி யாரும் நமக்கு சொல்லிக் கொடுத்ததே இல்லை.
लेकिन परमेश्वर ने हमें देने वाले हर एक वरदान हमें किस लिए देता है करते कोई हमें समझाते नहीं है। ஊழியக்காரங்களும் நமக்கு அது சொல்லி கொடுத்ததில்லை. परमेश्वर के दास लोग भी नहीं समझाते। கண்டிஷன் இவ்வளவுதான், ரட்சிப்புக்குள்ள வர வேணும், உடனே ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ள ஞானஸ்நானம் பெற வேண்டும், அதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், அப்புறம் சபையில் பரிசுத்த ஆவியை பேசி ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா போதும், ஓரத்தில் உட்கார வச்சுருவாங்க. हमारा परमेश्वर में आने का मतलब यही है कि उद्धार जरूर पाना है, उसके बाद 1-2 साल बाद बपतिस्मा लेना है, उसके बाद पवित्र आत्मा को पाना है और अन्य भाषा में बातें करके आराधना करके बस चलते रहो। ஆனால் தேவன் நமக்கு ஒவ்வொரு கிருபைகளை தருகிற பொழுது அவருக்கு பெரிய சித்தம் இருக்கு நம்முடைய வாழ்க்கையில. लेकिन परमेश्वर हमें जब कोई भी वरदान जब देता है तो उसके पीछे परमेश्वर को बहुत बड़ा इच्छा होते हैं। அது இப்ப ஞாபகம் வந்ததனால நான் ஒரு வசனத்தை உங்களுக்காக படித்து காட்ட ஆசைப்படுகிறேன். उसके लिए मुझे अभी एक वचन याद आया तो मैं आपको पढ़ के सुनाना चाहता हूं। எபேசியன்ஸ் அந்த நிருபத்துல 1வது அதிகாரத்தினுடைய 17 இருந்து நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். எபேசியன் की किताब से पढ़ना चाहता हूं। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமாயவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று தாம் தம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கக்கூடிய சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கப்படும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுல் ஒரு அருமையான ஜெபத்தை அந்த இடத்துல கொடுக்கிறார். இட்ஸ் a prayer of Paul. एफेसियों की किताब में जो अभी हमने जो वचन पढ़ा है वो पवित्र आत्मा के बारे में और अन्य भाषा पाने के बारे में बताया हुआ है। அங்க எழுதப்பட்டிருக்குது, அவர் நம்மை அழைத்த அழைப்பு, தேவன் நம்மை அழைக்கிற பொழுது அவருக்கு ஒரு சொப்பனம் இருக்குதா நம்மளை பற்றி. वहाँ पे लिखा है कि जब परमेश्वर ने हमें बुलाया था उस बुलावट के अंदर परमेश्वर की एक इच्छा है। हालेलुया। ஒரு கம்பெனி ஒருத்தங்களை வேலைக்கு அப்பாயின்ட்மென்ட் பண்றாங்கன்னா அந்த கம்பெனிக்கு ஒரு சொப்பனம் இருக்கும், அவரை வைத்து சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி. जब एक कंपनी में एक व्यक्ति को नियुक्त करता है तो उस व्यक्ति के ऊपर उस कंपनी को एक इच्छा है। அதே போல தேவன் நம்மை அழைத்து நமக்கு சில கிருபைகளை தருகிற பொழுது, தேவனுடைய அபிஷேகத்தை நம்ம ஊற்றுகிற பொழுது தேவனுக்கு சில சித்தம் உண்டு. அதன் மூலமாக அந்த கிருபையின் மூலமாக அந்த வல்லமையின் மூலமாக ஒவ்வொரு கிருபைக்குள்ளேயும் வல்லமை இருக்கிறது. So power of in every gift. परमेश्वर भी जब हमें कोई वरदान देता है तो उस वरदान के द्वारा हम कुछ परमेश्वर के लिए करे करके परमेश्वर को एक इच्छा है। हालेलुया। எல்லா வரங்களுக்குள்ளேயும் is a power of the Holy Spirit. हर एक वरदान के अंदर पवित्र आत्मा की एक सामर्थ्य है। அந்த வல்லமையை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றின ஒரு சித்தம் தேவனுக்கு இருக்கிறது. उस सामर्थ्य के अनुसार हम उस वरदान से क्या-क्या करें करके परमेश्वर की इच्छा है। முக்கியமாக நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த வரங்களை பற்றியும் அந்த வரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டதனால அதுக்குள்ள இருக்கக்கூடிய வரங்களுடைய அவசியம் என்ன என்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கும் வரைக்கும், जब तक हम उस वरदान के बारे में अच्छी तरह नहीं समझते हैं उससे क्या करना है करके या परमेश्वर की इच्छा क्या है करके जब तक हम नहीं समझते हैं அந்த வரங்களை நாம் உபயோகிக்க முடியாது. उस वरदान को हम कभी உபயோகித்தாலும் பிரயோஜனம் இருக்கா? लेकिन अगर उपयोग करेंगे तो भी उसका कोई फायदा नहीं होगा। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, நான் உங்கள்ட்ட சொல்றேன், அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டீங்களா? अनेक நாட்களாக you received the Holy Spirit and then you got tongues. आपने बहुत साल पहले ही शायद पवित्र आत्मा को पाया होगा और अन्य भाषा में आप बात भी करते होंगे। हालेलुया। ஆனால் அந்நிய பாஷைக்கு இவ்வளவு காரியங்கள் 16 points in tongues. अभी जो हमने सीखा है 16 तरह की जो फल जो है वो उस पवित्र आत्मा के उस अन्य भाषा के अंदर है करके हमने सीखा है। தேவன் ஒரு அந்நிய பாஷையை கொடுக்கிறப்போ 16 காரியங்கள் அதுக்குள்ள இருக்கிறது. 1 2 இல்ல, 16 காரியங்கள் அந்த அந்நிய பாஷையின் மூலமாக தேவனுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படியாக 16 காரியங்களை அந்த அந்நிய பாஷைக்குள்ளே வைத்திருக்கிறார். उस पवित्र अन्य भाषा के अंदर परमेश्वर ने 16 तरीके का फल भी रखा है। எவ்வளவு பேர் அறிந்திருக்கிறீங்க? அதை எவ்வளவு பேர் அதை உணர்ந்து அந்நிய பாஷை பேசுறீங்க? இல்லைன்னா எப்படி நீங்க அதை யூஸ் பண்றீங்க? कितने लोग इसके बारे में समझते हैं? नहीं तो उसको समझते हुए कितने लोग उसका उपयोग करते हैं? நீங்க யூஸ் பண்ற நான் சொல்லட்டுமா? ஒருவேளை நீங்க ஆராதனைக்கு போறப்போ ஆராதனையில 2 பாட்டு 3 பாட்டு பாடணும்னே அது ஒரு ட்ரெடிஷனா வச்சுக்கிட்டாங்க.
2 பாட்டு முடிஞ்சு அந்த 3வது பாட்டுக்கு அந்நிய பாஷையில் பேச சொல்லுவோம். ஏன் இல்லை 4வது 3 பாட்டு முடிகிறோன்னா அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிப்போம். அப்புறம் அந்நிய பாஷையில் கொஞ்சம் நேரம் பாடுவோம், இல்லைன்னா ஆராதிப்போம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ज़्यादातर अन्य भाषा का उपयोग तब होता है कि जब हम आराधना कर रहे हो कलीसिया में, 1-2 गाना शुरू कर दिया, उसके अंत में अन्य भाषा बोलना है, बस उसके बाद खत्म। சில பேர் தனிப்பட்ட முறையில் ஜபிக்கிற பொழுது கொஞ்ச நேரம் இடையில ஒரு 2-3 வார்த்தைகள் பேசுவாங்க. कुछ लोग जो है अपने निजी प्रार्थना में परमेश्वर से बात करते हैं तो थोड़ी देर करते हैं, बस खत्म। ஹல்லேலூயா. ஆனால் கடந்த நாள் நம்ம படித்தோம், அந்த காரியத்தை படித்தோம். தேவனுக்கு சித்தமானபடி ஜபிக்கிறது அந்நிய பாஷையில் தான் ஜபிக்க முடியும். लेकिन हमने पिछले दिनों में सीखा है परमेश्वर की इच्छा के अनुसार की प्रार्थना जो है हम अन्य भाषा में ही कर सकते हैं। ஹல்லேலூயா. எவ்வளவு காரியங்கள் அந்த அந்நிய பாஷைன்னு சொல்ல நம்ம அதை வந்து சாதாரணம் எடுத்துருக்கிறோம். அந்நிய பாஷை வந்து சாதாரணம் எடுத்துக்கிறோம். ஜஸ்ட் இட்ஸ் எ சைன் ஆஃப் ஃபுல்ஃபில்லிங் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு நினச்சிருக்கிறோம். हम लोग समझते हैं कि चलो पवित्र आत्मा को पाया है तो इसका एक फल है, बस பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவருடைய அடையாளம் அந்நிய பாஷை, அவ்வளோதான், ஃபினிஷ். நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். पवित्र आत्मा पाया है तो अन्य भाषा बोलना है, बस हम इतना ही समझते हैं. அதுக்கு மேலே அதை பற்றி யாரும் சொல்லிக் கொடுத்ததில்லை, ஊழியக்காரங்களும் சொல்லிக் கொடுத்ததில்லை, இது வரைக்கும் யாரும் சொல்லிக் கொடுத்ததும் கிடையாது. அந்நிய பாஷைக்குள்ள இவ்வளோ காரியங்கள் இருக்குன்ற காரியம் யாருக்குமே தெரியாது. लेकिन अन्य भाषा के अंदर इतनी ज्यादा खासियत है करके हमें कोई सिखाया ही नहीं है. இன்னொரு சங்கடமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்நிய பாஷைக்கு மேலே தெரியாதனமா ஏதாவது ஒரு கிருபை விசுவாசிகளுக்கு இருந்தா, அந்நிய பாஷைக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு கிருபை, ஏதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுவதோ இல்லை ஒரு நோய் குணமாக்குறது, ஏதாவது ஒரு கிருபை விசுவாசிக்கு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். एक और दुख की बात है, अगर एक विश्वासी के अंदर एक अन्य भाषा बोलने के अलावा कोई वरदान एक और मिल गया, तो ऐसे मिल गया तो ஊழியக்காரங்க அவங்கள வளர விட மாட்டாங்க. वो परमेश्वर के दास लोग हैं, उनको बढ़ने नहीं அப்படியே ஒதுக்கிடுவாங்க. उनको साइड कर देंगे. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த கிருபைகள் எல்லாம் எதற்காக கொடுக்கப்படும் தெரியுமா? தேவனுடைய சபையினுடைய அபிவிருத்திக்காக, உங்களுடைய வருமானத்துக்காக இல்லை, தேவனுடைய சபை அபிவிருத்தி ஆக வேண்டும். ये सारे वरदान परमेश्वर हमने इसीलिए दिया है कि कलीसिया के बढ़ोतरी के लिए. ஹல்லேலூயா. हालेलुया. 2000 வருஷம் ஆச்சுங்க இந்தியாவில் சுவிசேஷம் வந்து. 2000 साल हो गया है कि भारत के अंदर जो है सुसमाचार आ गया. இன்னும் எத்தனையோ கிராமங்களில் பட்டணங்களில் இயேசுவினுடைய மகிமை வெளிப்படாமல் இருக்குது. अभी भी कितने गांवों में, कितने शहरों में परमेश्वर की महिमा प्रकट नहीं हो रहा. தவறான கருத்துக்களை வருஷக்கணக்காக சொல்லி 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 அதுக்குள்ளேயே நம்மளை கட்டி போட்டுட்டாங்க. गलत बातों को सिखा सिखा के उसी के अंदर बांध रखा है सब. ஹல்லேலூயா. அதிலிருந்து நம்ம வெளியில வர வேண்டும். उससे हमें बाहर निकलना है. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப அந்நிய பாஷை நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 16 காரியங்கள் அதுக்குள்ள இருக்கு. இந்த 16 காரியங்களையும் நாம் என்ன பண்ண வேண்டும்? அந்நிய பாஷை பேசுகிறதன் மூலமாக அதனுடைய ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்க வேண்டும். इस अन्य भाषा में किस लिए मिलाया करके हमने पढ़ा है, अभी 15-16 बातें हमने सीखा है. ये सारे जो चीज़ों के अंदर से उसका फल निकलना चाहिए हमसे. ஓகே, நம்ம வந்து 3 விதமான அபிஷேகங்களை பற்றி படித்து கொண்டு வந்தோம். हमने पिछले दिनों में ये भी सीखा है कि 3 तरीके का अभिषेक है. ஹல்லேலூயா. அதுல 3 அபிஷேகத்தினுடைய காரியங்களை படித்து கொண்டு வருகிற பொழுதுதான் அந்த அபிஷேகம் பெறுகிற பொழுது என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தான் படிச்சுட்டு வர்றப்ப தான் நம்ம வந்து அந்நிய பாஷையை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். जब हम उस अभिषेक के बारे में सीख रहे थे तो तीसरा अभिषेक के पास पहुंचा, तब हमने अन्य भाषा के बारे में, अभिषेक के बारे में सीखने लगा. இப்பொழுது நான் கொஞ்சம் முன்னால போக ஆசைப்படுகிறேன். अब मैं कुछ थोड़ा सा पीछे जाना चाहता हूँ. அடுத்த ஒரு டைட்டில், நெக்ஸ்ட் டைட்டிலுக்கு வர போறோம் நம்ம. आगे बढ़ते हुए एक अगले पड़ाव में हम पहुंच रहे हैं. ஹல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள், கிருபைகள், கிருபா வரங்கள் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம படிக்க போறோம். अब हम सीखने जा रहे हैं पवित्र आत्मा के वरदान क्या है करके. ஹல்லேலூயா. हालेलुया. உங்களுக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானுடைய கிருபைகளை பற்றி சொல்லுகிற பொழுது உலகம் முழுவதும் அந்த கிருபை இந்த கடைசி நாட்களில் யோவேலில் எழுதப்பட்ட, யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி கடைசி நாட்களில் எல்லார் மேலும் என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். हम ये भी सीखते हैं कि परमेश्वर के वरदानों के बारे में जब सीखते हैं तो योवेल की किताब में हम पढ़ते हैं, आखिरी दिन में मैं अपने पवित्र आत्मा हर एक के ऊपर उंडेलूंगा करके उनका वायदा है. யோவேல் புத்தகத்தில் எழுதப்பட்டது அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நடந்தது. அப்படியே பேதுரு அதை திரும்ப அங்கே கோட் பண்ணுகிறதை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 3வது அதிகாரத்தில் பார்க்குறோம். उस योवेल के वचन के द्वारा बताया हुआ उस प्रेरितों की किताब में भी हम देखते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. இத கரிஸ்மேட்டிக் மூவ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கரிஸ்மேட்டிக் மூவ்மெண்ட், அந்த கிருபை வரங்கள் வெளிப்பட்டு
தேவனுடைய சபை வளருகிறதை கரிஸ்மேட்டிக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ये एक करिश्मेटिक बेबदारी करके हम देखते हैं. ஹல்லேலூயா. அது Hallelujah. கிரீக்ல அது கரிம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில இருந்து அந்த கரிஸ்மேட்டிக்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை எடுத்திருக்கிறாங்க. ये ग्रीक भाषा से निकला हुआ एक बात है करिश्मेटिक. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிய ஏற்பாட்டின் சபைக்கு என்ன சொல்ல சூப்பர் நேச்சுரல் பவர் கொடுக்கறத தான் கரிஸ்மேட்டிக் அப்படின்ற அர்த்தம் வருகிறது. इस वर्ड का मतलब ये है कि नए नियम के अंदर एक ज्यादा सामर्थ्य डालने वाली एक बात. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு சில நாட்களுக்கு முன்னதாக வரைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் வெளிப்படையாக தெரியாமல் இருந்தது. कुछ दिन पहले कुछ या साल पहले जो है पवित्र आत्मा की जो सामर्थ्य जो है हमें दिखाई नहीं देता था. ஆனால் ஒரு 100 வருஷம் 50 வருஷம் 75 வருஷத்துக்கு பிறகு இப்போ இதுக்கு பின்னால் ஒரு 75 வருஷம் எடுத்துக்கங்களேன், இல்லைன்னா ஒரு 100 வருஷம் எடுத்துக்க, அதுக்கு பிறகுதான் இந்த கரிஸ்மேட்டிக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையான கிரியைகள் சபையில் வெளிப்பட ஆரம்பித்தது. लेकिन ये 100 साल के अंदर ही जो है पवित्र आत्मा की जो सामर्थ्य जो है कलीसिया के अंदर प्रकट होने लगा. ஆனால் இந்த கடைசி நாட்கள் உலகத்தினுடைய கடைசி சொல்லல, இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வல்லமை இன்னும் அதிகமாக ஊற்றி கொண்டிருக்கிறார். लेकिन ये आखिरी दिन की समय है जो अभी जो हम जी रहे हैं, इस समय के जो आखिरी समय में जो है पवित्र आत्मा की सामर्थ्य और ज्यादा प्रकट होगा. யோவான் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம், நாம் கேட்பதற்கு மேலாக பரிசுத்த ஆவியானவர் அவர் கொடுப்பார். there is no limit, there is no measure in Holy Spirit. क्योंकि हम यूहन्ना समाज में देखते हैं कि मांगने से ज्यादा देने वाला वो है पवित्र आत्मा. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் பிதாவினிடத்தில் போவது நல்லது, நான் போனால் என்னையும் அதிகமாக என்னை விட பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் என்று இயேசு சொன்னார். इसलिए यीशु मसीह ने अपने पिता के पास जाने से पहले इसीलिए बोला था कि मेरे जाने से तुम लोग मैं जो किया उससे बढ़कर तुम लोग काम करेंगे. அப்படின்னு கேட்டா என்னுடைய ஒரு கணிப்பை சொல்லுகிறேன். அப்படின்னா பைபிள்ல எழுதுற நீங்க அதை தப்பா எடுக்கக்கூடாது. என்னுடைய கணிப்பை சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவுக்குள் ஊற்றப்பட்ட ஆவியானவருடைய அதை விட அதிகமான மெஷர் நம்ம மேல நிச்சயமாக ஊற்றப்படும். इसका मतलब है कि मैं समझता हूँ कि परमेश्वर यीशु मसीह के अंदर जितना पवित्र आत्मा के अभिषेक था उससे ज्यादा अभिषेक हमारे अंदर परमेश्वर डालेगा. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமாய் இருக்கக்கூடிய சபைக்கு இன்னும் உற்சாகத்தையும் சக்தியையும் கொடுக்கும்படியாக இந்த கிருபைகள் இந்த அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. यीशु मसीह उस कलीसिया को परमेश्वर के कलीसिया को और सामर्थ्य और बल देने के लिए उस अभिषेक जो और ज्यादा हमारे ऊपर डाला जाए. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம அதை பார்க்குறோம், நிறைய இடங்கள் அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நிறைய பேர் அவிசுவாசிக்கிறபடினால அதற்கு புறம்பாக பேசுகிறபடினால அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள். लेकिन बहुत लोग ऐसा है कि पवित्र आत्मा के ऊपर विश्वास नहीं करते हैं, अभिषेक के ऊपर विश्वास नहीं करते हैं, इसलिए वो लोग नहीं पा रहा. போன வாரம் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது. पिछले हफ्ते मेरे को एक व्हाट्सएप मैसेज मिला. इट्स अ डिबेट. वो एक आपस में ज़्यादा लोग बैठ के बात करते हैं जो विषयों के बारे में बात कर रहे हैं. நான் அதை பார்க்கல, பட் ஐ एम नॉट इंटरेस्टेड इन डिबेट ऑन अननेसेसरी दिस थिंग्स. मैं उसके अंदर कोई इच्छा नहीं रखता, मुझे पसंद नहीं है. அதனுடைய டைட்டில் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து பிறக்கவே இல்லை. उसका टाइटल ये था कि यीशु मसीह जन्मा ही नहीं. அது ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருக்கார். वो भी एक पास्टर ने मुझे फॉरवर्ड करके भेजा. நான் கேட்குறேன், உங்களுக்கு பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் இருக்கா? मैं उनसे आप लोगों से पूछता हूँ, आपके पास बाइबल पढ़ने के लिए समय How many hours you are sitting with the Bible, sitting with the word of God? परमेश्वर के वचन के सामने परमेश्वर का वचन पढ़ने के लिए आप कितने समय बिताते हैं? How many hours you are praying with God? परमेश्वर से प्रार्थना करने के लिए आप कितना समय बिताते हैं? அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. उसके लिए समय नहीं. வாட்ஸ்அப்ல வரக்கூடியதான வாட்ஸ்அப் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு நெட்டாக, ஒரு கெனியாக, ஒரு ட்ராப்பாக பிசாசு வரைத்து வைத்திருக்கிறான். आजकल व्हाट्सएप जो है मेरे हिसाब से जो एक शैतान की एक चाल बन गई, एक जाल बना के शैतान ने उसको बिछा रखा. ஊழியக்காரங்களே अनेक மணி நேரம் வாட்ஸ்அப்ல உட்கார்ந்திருக்காங்க. परमेश्वर के दास लोग भी ज्यादातर समय जो है व्हाट्सएप में बैठे रहते हैं. ஊழியக்காரங்களை தேவன் அழைத்தது வாட்ஸ்அப்ல உட்கார்றதுக்குள்ள, தேவனோடு கூட உட்கார்றது. परमेश्वर के दास लोगों को व्हाट्सएप में बैठने के लिए परमेश्वर ने नहीं बुलाया, परमेश्वर के साथ बैठने के लिए बुलाया. அப்போஸ்தலர் நடவடிக்கையில பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுகிற பொழுது 3000 பேர் அதே நேரத்தில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்று படிக்கிறோம். प्रेरितों के काम में हम देखते हैं कि जब पत्रोस जो खड़े होते हुए जब प्रार्थना की
प्रचार किया तो 3000 लोग मन फिरावट में आया करके हम देखते हैं। அங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. उसका रीजन क्या है करके हम बताते அவர்கள் हैं। இயேசுவோடு கூட இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. वहाँ पे यीशु मसीह के साथ रहने वाले करके बताते हैं। ஹalleluya. Hallelujah. நம்முடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்படணும்னா, விசுவாசிகள் விடுவிக்கப்படணும்னா ஒரே ஒரு காரியம் தான் செய்யணும், இயேசுவோடு கூட இருக்கணும். तो हमारा जो कलीसिया बढ़ना है या हमारा परमेश्वर की जो काम जो बढ़ना है तो हमें यीशु मसीह के साथ बैठना है। எவ்வளவு நீங்க நேரம் நீங்க இயேசுவோட கூட இருக்கீங்களோ அவ்வளவு ஆசீர்வாதமா உங்களுடைய ஊழியம் ஆசீர்வாதமா இருக்கும். जितनी देर आप यीशु मसीह के साथ बिताएंगे, वचन के साथ बिताएंगे, उतना आपका जो काम जो है बढ़ता जाएगा, आशीष पाएगा। வாட்ஸ்அப்ல தேவையில்லாத இப்ப பாருங்க, நான் சொல்ல விரும்பல, சில காரியங்களை பற்றியெல்லாம் வந்து சும்மா வாட்ஸ்அப் கிடைச்ச உடனே வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்தோடனே சும்மா ஃபார்வர்டு பண்ணி விட்டுறது. व्हाट्सएप में जो भी मैसेज आता है उसको देखे बिना ही बस आप फॉरवर्ड करते जाते हैं। அதை பார்க்கறதுக்குனே கொஞ்சம் பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. उसको देखने के लिए भी बहुत लोग बैठे रहते हैं। பெரிய சங்கடமா இருக்குது உண்மையிலே சொன்னா. बहुत दुख की बात है। ஊழியக்காரர்கள் தேவ சமூகத்துல உட்காரணும். परमेश्वर के लोग, परमेश्वर के दास लोग परमेश्वर के साथ, यीशु मसीह के साथ बैठना है। சில பேர் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. कुछ लोग कहते हैं कि हम फुल टाइम परमेश्वर के काम में है, उसके कलीसिया के कामों में लगा हुआ। மிஞ்சி போனா 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, ज़्यादा से ज़्यादा 2 घंटे प्रार्थना करते 1 மணி நேரம் பைபிள் படிப்பாங்க, 1 घंटे परमेश्वर की भजन அப்புறம் சாயங்காலம் ஒரு விசிட்டிங், ஒரு உபவாச ஜெபம் 2 மணி நேரம், இல்லைன்னா சாயங்காலம் ஒரு விசிட்டிங்கு, இல்லைன்னா ஏதாவது ஒரு மீட்டிங், முடிஞ்ச அவ்வளோதான். शाम को या किसी के घर में गया, किसी को विजिट किया या कोई शाम की प्रार्थना कर लिया होगा, बस खत्म हो गया। அதைத்தான் அவங்க ஃபுல் டைம் மினிஸ்ட்ரின்னு சொல்றாங்க. यही है उनकी फुल टाइम मिनिस्ट्री। ஹalleluya. ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி நீங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபுல் டைம் ஆண்டவரோட இருக்கணும். और फुल टाइम मिनिस्ट्री आपको करना है तो पूरी तरह आपको परमेश्वर के साथ बने रहना। ஹalleluya. அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய தேவன் நம்மோடு கூட இருப்பதைத்தான் அபிஷேகம் என்று சொல்லுது, வல்லமைன்னு சொல்லுது. अभिषेक का मतलब है कि पूरी तरह हम परमेश्वर के साथ या परमेश्वर हमारे साथ मिले रहे। தேவனுடைய சபை அபிஷேகத்தால வல்லமையால தான் வளரும். परमेश्वर की कलीसिया जो है वो सामर्थ से ही बढ़ेगा। புத்தியால ஞானத்தால தேவனுடைய சபை வளராது. बुद्धि और ज्ञान से नहीं बढ़ेगा। ஹalleluya. हालेलुया। வல்லமையாலும் சக்தியாலும் நடக்காது, ஆவியினாலே எல்லாமே கூடும் என்று வசனம் சொல்லப்படுகிறது. क्योंकि आत्मा और शक्ति और सामर्थ से नहीं होगा, परमेश्वर की आत्मा से होगा करके हम देखते हैं। ஹalleluya. हालेलुया। கொரிந்திய சபையோட அப்போஸ்தலராக இருக்கக்கூடிய பவுல் சொல்லுகிறார், कुरिन्थिया उस कलीसिया को पौलुस कह रहे हैं। 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நான் உங்களுக்காக படித்து காட்டுகிறேன். पहला कुरिन्थियों उसका 12 का 1 को मैं पढ़ के सुना रहा हूं। அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. भाइयों मैं नहीं चाहता है कि तुम आत्मिक वरदानों के विषय में अज्ञान रहो। ஹalleluya. हालेलुया। அப்ப ஆவிக்குரிய வரங்களை பற்றி யார்கிட்ட சொல்றாங்க? பாஸ்டர்ட்ட சொல்லல, விசுவாசிகள்கிட்ட சொல்லுகிறார். आत्मिक वरदानों के बारे में कि कोई परमेश्वर के दासों को या पासवानों को नहीं बता रहे कि विश्वासियों को बोल। கொரிந்தி சபையில இருக்கக்கூடிய விசுவாசிகள்கிட்ட பவுல் சொல்லுகிறார், ஆவிக்குரிய கிருபைகளை பற்றி வரங்களை பற்றி நீங்கள் அறியாமல் இருக்க கூடாது. उस कुरिन्थियों की कलीसिया को पौल बता रहे हैं कि आत्मिक रीति की उस वरदान और अभिषेक के बारे में आप नहीं जानते हो, ये गलत है। ஹalleluya. हालेलुया। அநேக வருடங்களுக்கு முன்னால எழுதப்பட்ட ஒரு காரியம். ये बहुत साल पहले लिखा हुआ बात है। ஆனால் அதே வார்த்தையை தான் இப்பொழுது இந்த நிகழ்காலத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, आज के दिन भी पवित्र आत्मा लेकिन उसके बारे में क्या कहते हैं? எல்லா விசுவாசிகளும் தேவனுடைய கிருபைகளை பற்றி வரங்களை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். விசுவாசிகள், நான் விசுவாசிகள் சீடர்களை பற்றி சொல்லுகிறேன், பாஸ்டர்ஸை பற்றி சொல்லலை. நான் விசுவாசிகள் எல்லாருமே அதை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். हर एक विश्वासी लोग, पासवानों के बारे में नहीं बता रहा हूँ मैं, हर एक विश्वासी लोग परमेश्वर को जाना हुआ हर एक व्यक्ति जो है उस अभिषेक के बारे में जानना जरूरी है। ஹalleluya. हालेलुया। praise the Lord. हालेलुया। இது இப்ப என்ன நடக்குது? இப்ப சபையில என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, लेकिन आजकल कलीसियाओं में क्या हो रहा है? ஊழியக்காரங்களுக்கே கிருபையை பற்றி அந்த வரங்களை பற்றி தெரியாது. पासवानों को भी नहीं जानता है कि उस अभिषेक के बारे में। மிஞ்சி போனா ஒரு நோய் குணமாக்கும் ஒரு வல்லமை, ज्यादा से ज्यादा बोलेंगे तो बस एक चंगाई की आत्मा। அதுவும் போய் ஜெபிச்சா நோ குணமாகிறதும் இல்லை.
वो भी कभी कभी जब प्रार्थना करते हो तो चंगाई होता नहीं है। அப்புறம் தேவனுடைய சித்தம்னு சொல்லிட்டு வர்றது. वो परमेश्वर की इच्छा है करके बोल के वापस आते हैं। ஹalleluya. हालेलुया। ஏன் தேவனுக்கு வல்லமை இல்லையா? நோய்களை குணமாக்க வல்லமை இல்லையா? कि मैं पूछ रहा हूँ कि परमेश्वर को चंगाई का आत्मा नहीं है, चंगाई का सामर्थ नहीं है அது परमेश्वर அந்த के? ஊழியக்காரனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த 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 வல்லமையை பற்றி சரியாக அவர் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறபடினால தான் இட்ஸ் நாட் ஆப்ரேட்டிங் தேர். वो इसलिए काम नहीं हो रहा है कि मतलब वो अपने अंदर पाया वो सामर्थ के बारे में अपने आप नहीं समझते हैं, अपने अंदर ज्ञान नहीं है उनको। பாருங்க 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம படித்தபடி 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் வாசித்தபடி जैसे कुरिन्थियों की किताब उसका 12 के 1 में जैसे हमने अभी पढ़ा है, கிருபைகளை பற்றி தேவனுடைய கிருபை வரங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாக எச்சரிக்கை விடுகிறார். पवित्र आत्मा के उस वरदानों के बारे में आप नहीं जानते हैं, ऐसा नहीं होना है करके वो समझा रहा है। அதனுடைய அர்த்தம் எல்லா விசுவாசிகளும் தேவனுடைய கிருபை வரங்களை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். इसका मतलब है परमेश्वर की हर बच्चा, हर एक व्यक्ति जो है, विश्वासी जो है, परमेश्वर के उस वरदानों के बारे में सीखना है। ஐயா எத்தனை கிருபைகள் இருக்கு, எத்தனை வரங்கள் இருக்குது? अरे कितने वरदान है आप जानते हो? நம்ம அப்படி சொன்னா டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம் வரும் நவ வரங்கள். நான் 9 வரங்கள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ऐसे पूछेगा तो हमें जल्दी से जल्दी कि 9 वरदानों के बारे में याद आता ஏன்னா है। பைபிள் அப்படி எழுதி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து 9 வரதானங்களை பற்றி மட்டும்தான் நம்ம ஞாபகத்துக்கு வருது. क्योंकि वचन में 9 वरदानों के बारे में उठा के लिखा हुआ है, इसलिए हमें वही याद आता ஆனால் है। வேதத்தில் 25 வரதானங்களை பற்றி there is 25 gifts. लेकिन परमेश्वर के वचन में 25 तरह के वरदानों के बारे में लिखा है। ஹalleluya. Hallelujah. தேவ சித்தமாக இருந்தால் நாம் ஒவ்வொன்றாக அதை படிப்போம். ஆனால் இப்பொழுது நான் உங்களுக்கு அதை பூரா முழு வர கிருபைகளையும் அந்த வரங்களை பற்றி சொல்ல போறதில்லை. अगर परमेश्वर की इच्छा है तो हम आगे उसके बारे में सीखेंगे। अभी मैं बताना नहीं चाहता हूँ, हम आगे सीखेंगे परमेश्वर की इच्छा। வேதத்தில் நிறைய கரிஸ்மாட்டிக் வரங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर के वचन में बहुत सारे करिश्माटिक वरदानों के बारे में लिखा है। அதனுடைய முக்கியமான இடங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோமர் எழுதின நிருபம் 12வது அதிகாரம் அதனுடைய 3 to 8 வரைக்கும். उसके लिए खास कहाँ लिखा हुआ है कि रोमियो की किताब उसका 12 का 3 से लेके 8 तक पढ़ोगे तो आपको पता चलेगा। 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அதனுடைய 8 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள். पहला कुरिन्थी उसका 12 का 8 से लेके 10 तक पढ़ोगे। 28 அதே 1 கொரிந்தி 12வது அதிகாரத்துல 28 30 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள். उस पहला कुरिन्थी उसका 12 का 28 से लेके 30 तक। எபேசியன்ஸ் 4வது அதிகாரம் 11வது வசனம். एफेसियों की किताब उसका 4 का 11। 1 கொரிந்தி 12வது அதிகாரம் 8 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள். पहला कुरिन्थी उसका 12 का 8 से लेके 10 तक। சாரி, இந்த இடங்கள்ல தான் கிருபைகளை பற்றி பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. यहाँ सारे वचनों में परमेश्वर की उस अभिषेक के बारे में, पवित्र आत्मा के बारे में, अन्य भाषा के बारे में लिखा हुआ है। ஆனால் நம்ம இப்போ ஆரம்பிக்கிற பொழுது, இப்போ தொடங்குற பொழுது நம்ம எல்லாவற்றையும் விரிவாக பார்க்க போவதில்லை. जब हम शुरुआत करेंगे तो हर किसी को नहीं देखेंगे। 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12வது அதிகாரத்தினுடைய 8 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய சில வரங்களை பற்றி மட்டும் 3 டிவிஷனாக அதை நாம் பார்க்க போகிறோம். हम उस पहला कुरिन्थी उसका 12 का 8 से लेकर 10 तक के अंदर लिखा हुआ उस बातों को हम देखेंगे। ஒன்றாவது கிருபை, அது पहला वरदान। 3 டிவிஷனாக உங்களுக்கு நான் அதை சொல்லிவிட்டு ஒவ்வொன்றாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆசைப்படுகிறேன். मैं उसको 3 तरह से डिवाइड कर दिया हूँ, 3 तरीके से डिवाइड किया हूँ। उसमें से हम पहला सीखने जाएंगे। முதலாவது 3 வரங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மொழிகளின் வரங்கள். மொழிகள், லாங்குவேஜ், gift of language. सबसे पहले है कि हम भाषा वरदान, ஒன்று भाषा के वरदान। அந்நிய பாஷை. वो है पहला अन्य भाषा। அந்நிய பாஷையினுடைய வியாக்கியானம், டிரான்ஸ்லேஷன். उस अन्य भाषा को मतलब बताना। அடுத்தது தீர்க்க தரிசனம். तीसरी बात है कि भविष्यवाणी। நல்லா கவனிங்க. the gift of language ये है भाषा के वरदान। அப்படின்னு சொன்னா பாஷைகளுடைய வரங்கள் அப்படின்னு சொன்னா அதோட 3 வரங்கள் இருக்கிறது. उसके उस भाषा वरदान के अंदर 3 तरीके की वरदान है। இன்னொரு முறையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். 1வது வரம் அந்நிய பாஷை. सबसे पहले है कि अन्य भाषा। 2வது அந்த அந்நிய பாஷையோட வியாக்கியானங்கள். दूसरी बात है अन्य भाषा को मतलब बताना। 3வது அந்த அந்நிய பாஷையினுடைய தீர்க்க தரிசனம். तीसरी बात है कि भविष्यवाणी। அடுத்தது the gift of vision, வெளிப்பாடினுடைய வசனங்கள். तीसरी बात है कि हमें प्रकाशन का वरदान। வெளிப்பாடு கிடைத்து சில வெளிப்பாடுகளை கண்டு ஒரு மனிதன் நம்ம முன்னால் வந்து நிற்கிற பொழுது அவரை பற்றின சில வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு
ஆப்ரேட் பண்ணக்கூடிய வரங்கள். वो बात है कि अब हमारे सामने अगर कोई व्यक्ति आ गया तो उनके बारे में उसी समय हमें कुछ दर्शन मिलता है, वो कौन है क्या है करके हमें परमेश्वर दर्शन देता है कि प्रकाशन देता है क्या है करके, कौन அது है करके। वो है। ஒன்றாவது காரியம் ஞானத்தினுடைய வசனம். वो पहली बात है कि ज्ञान के वरदान। இரண்டாவது அறிவினுடைய வசனம். दूसरी बात है कि हमें बुद्धि का वरदान। மூன்றாவது ஆத்துமாக்களை டிசைன் பண்ணக்கூடிய ஆத்மாக்களை வந்து எப்படிப்பட்ட ஆத்மா, அவருக்குள்ள என்ன ஆத்மா கிரியை செய்யுது அப்படின்றதை வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய டிசைனிங் ஸ்பிரிட். तीसरी बात है उन आत्माओं को परखने वाली वरदान। இது திறமையினுடைய வரங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தமிழ்ல. திறமையினுடைய வரங்கள் ये है हमारे ज्ञान के वरदान। ஒன்று வெளிப்பாடை பற்றி பார்த்தோம், வெளிப்பாடின் வசனங்களை பற்றி பார்த்தோம். पहले हमने देखा है कि प्रकाशन की वरदान। அதுக்கு பிறகு தர்சனத்தினுடைய என்ன சொல்றது விஷனுடைய வசனங்களை பற்றி பார்த்தோம். दूसरी बात है हमने दर्शन के बारे में हमने पढ़ा। மூன்றாவது तीसरी बात திறமையினுடைய வசனங்கள், वो हमारे सामर्थ के वरदान। வரங்கள் வசனங்கள் இல்ல வரங்கள், திறமையினுடைய வரங்கள். हमारे सामर्थ के वरदान அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா वो क्या है? விசுவாசத்தினுடைய வரம். वो है हमारे विश्वास के वरदान। விசுவாசம் நமக்குள்ள ஒரு இயேசு என்ன சொன்னாரு, நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போவீங்கன்னு சொன்னால் அது நடக்கும் அப்படின்னு சொன்னார். वो हमारे अंदर के विश्वास को दिखाने वाले वरदान। அதுக்கு என்ன உதாரணம் கொடுத்தாரு, கடுகு தானாவை போல சின்ன விசுவாசம் உங்களுக்கு இருந்தா போதும் அப்படின்னு சொன்னார். उसके लिए यीशु मसीह ने एक दृष्टांत भी हमें बताया था कि अगर राई की समान तुम्हारे अंदर विश्वास है तो ये कार्य होगा करके। இயேசு தன்னுடைய சீடர்களை 3 வருடம் இயேசு சீடர்களோடு கூட இருந்து அவரை ட்ரெயின் பண்ணுகிற பொழுது ஆண்டவர் அவருக்கு கற்றுக் கொடுத்த முக்கியமான காரியம் விசுவாசம் உண்டாகணும் அப்படின்றதுக்காக நிறைய கிரியைகளை அவர்களுக்காக செய்து காட்டினார். जब यीशु मसीह अपने चेलों के साथ जब अपना 3 साल बिताया तो उस समय सारे जो है यीशु मसीह अपने चेलों के विश्वास को बढ़ाने लायक बातों को या दृष्टांतों को दिखाते हुए उनको अंदर कार्य किया। இயேசு எந்த காரணத்தை கொண்டு தன்னுடைய சீடர்களை கடிந்ததே கிடையாது. कभी भी हम देख नहीं रहे कि यीशु मसीह ने अपने चेलों को डांटा है करके। காசு கையில இல்லாம சூழ்நிலை இருந்துச்சு அவங்களுக்கு. बहुत बार ऐसे हुआ था, उनका मौका ऐसा आया था कि उनके पास पैसे नहीं था। ஆனா இயேசு சீடர்களை கடிந்து கொள்ளவில்லை. लेकिन कभी भी अपने चेलों को उन्होंने डांटा नहीं। இயேசுட்ட பைசா இருந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? उनके पास पैसे था। இயேசு கங்கால் எல்லாம் கிடையாது. वो कोई कंगाल नहीं था। அதெல்லாம் தவறான, இயேசு ஒரு தரித்திரன் கிடையாது, தவறான டீச்சிங். वो सब गलत सिखावा है कि यीशु मसीह एक गरीब थे। हालेलुया. இயேசு கிட்ட காசு இருந்துச்சு. यीशु मसीह के पास पैसे थे। காசு இல்லாத ஒரு மனிதன் கேஷரை வைப்பாங்களா? जिनके पास पैसे नहीं है तो वो एक पैसे संभालने वाले एक व्यक्ति को या कैशियर को உங்கள்ட்ட 5 காசு கூட கிடையாது, நீங்க ஒரு கேஷியர் அப்பாயின்ட்மென்ட் பண்ணா எப்படி இருக்கும்? आप सोच के देख लीजिए, आपके पास 5 पैसा भी नहीं है तो आप कैसे एक कैशियर को रखेंगे? ஆனா வேதத்துல சொல்லுது, लेकिन वचन में हम देखते हैं பண கேஷ் பேக் யூதாட்ட இருந்துச்சா. यीशु मसीह का जो पैसे जो के बैग जो है वो யூதா के पास। அப்ப இயேசுவுடைய 12 சீடர்கள்ல ஒருத்தர் வந்து கேஷியரா இருந்தாருன்னு அர்த்தம். उस चेलों में से एक जो चेला जो है वो कैशियर था। கங்கால இருக்கக்கூடிய தரித்திரா இருக்கக்கூடிய இயேசு எதுக்கு ஒரு கேஷ் பேக் வச்சுக்கணும்? अगर यीशु मसीह कंगाल होता तो वो किस लिए वो उसको एक कैशियर को रखना था? ஆனா ஒரு இடத்துல வந்து இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் டாக்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. लेकिन एक जगह हम देखते हैं कि यीशु मसीह को और पतरस को जब टैक्स देने का समय आ गया। நான் என்ன நினைக்கிறேன், அந்த நேரத்துல அவங்க கையில காசு இல்ல, அந்த கேஷ் இல்லன்னு நினைக்கிறேன். मैं समझ रहा हूँ कि उस समय शायद उनके पास पैसे नहीं था। அப்பதான் ஆண்டவர் சொன்னார், நீ கடல்ல போய் என்ன பண்ணணும், தூண்டில் போட்டு ஒரு மீனை பிடிக்க வேண்டும், அதுக்குள்ள வந்து உனக்கு எனக்கும் கொடுக்கும்படியான பணம் அதுக்குள்ள இருக்கும், போய் எடுத்துட்டு வா அப்படின்னாரு. கடிந்து கொள்ளல, காசு இல்லைனாலும் கடிந்து கொள்ளல, கோவப்படல. तभी यीशु मसीह ने अपने चेलों से कहा है कि तुम जाओ समुद्र में जाके एक मच्छी को पकड़ के लिया, उसमें से तुम्हें और मुझे दोनों का टैक्स भरने का पैसे मिल जाएगा। ஆனா இயேசு கிறிஸ்து சீடர்களை கடிந்து கொண்ட நிறைய இடங்கள் வேதத்துல நாம் பார்க்கிறோம். लेकिन यीशु मसीह ने अपने चेलों को डांटने का बहुत जगह हम परमेश्वर के वचन में देखते हैं। ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளை நோயாளியா இருக்கு, நோய் வாய்ப்பட்டிருக்கு அப்படின்னா சீடர்கள்ட்ட கொண்டு வந்தாங்க. एक पिता जब अपने बच्चों को चंगा करने के लिए अपने इन चेलों के पास लेके आया। அப்ப அதுக்கு முதல் நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பேதுருவும் யோவானும் யாக்கோபும் சேர்ந்து மருவ மலைக்கு போட்டு திரும்பி இறங்கி வர நேரம் அந்த சீன். वो समय वो ऐसा था कि वो तीनों मिलके यीशु मसीह और याकूब यूहन्ना सब मिलके जो उस
और वो बांदर की उस पहाड़ में जाके प्रार्थना करके वापस आने के समय है। இயேசு இல்லாததுனால சீடர்களை விட்டு கொண்டு வந்து சொன்னாங்க, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம இருக்குது, அவனை குணப்படுத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. तो यीशु मसीह उस समय उनके साथ नहीं था, इसलिए वो पिता ने इस चेलों के पास जाके बोला कि मेरे बच्चों को चंगा करिए, அவங்களால குணப்படுத்த முடியல. लेकिन उनसे वो नहीं हुआ। அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசு அவர்களை கடிந்து கொண்டார்கள். उस समय हम देखते हैं कि यीशु मसीह उनको डांटा। படகுல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது இயேசு தூங்கி கொண்டிருக்கிறார். கடல்ல பெரிய அலைகள் அடிக்கிறது. அவங்க கொழுந்து விடுகிறது போல ஒரு சூழ்நிலை வரப்பொழுது இயேசுவை அவங்க என்ன பண்றாங்க, அவங்க எழுப்பி விடுகிறார். जब हम देखते हैं कि जब नाव में चल रहे थे तो यीशु मसीह सो रहा था, तो अपने चेले लोग जो समुद्र को गरजते हुए देखा और तो उन्होंने यीशु मसीह को उठाया, तो यीशु मसीह ने उस समय उनको डांटते हैं। அப்ப சொல்ற அப்ப எல்லாம் அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், அற்ப விசுவாசியே. तो वो वहाँ पे हर जगह हम देखते हैं यीशु मसीह उनको ऐसे नाम देते हैं। என்னப்பா அவன்கிட்ட காசு இல்லையே அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்ளல. तो वो यीशु मसीह वहाँ पे डांट नहीं रहा उनको, காசு இல்லையே பணம் இல்லையேன்னு சொல்லி கடிந்து கொள்ளல. वहाँ पे ये नहीं बोला कि तुम्हारे पास पैसे नहीं है करके डांट नहीं रहा। எப்பெல்லாம் ஒரு அற்புதம் செய்யும்படியாக ஒரு காரியத்தை செய்யும்படியான விசுவாசம் அவர்களுக்குள்ள இல்லாமல் இருந்ததோ அப்பொழுதெல்லாம் இயேசு அவர்களை கடிந்து கொண்டார்கள். यीशु मसीह ने उनको तब डांटा है जब उनके पास कोई कार्य करने का सामर्थ्य उनके अंदर नहीं था या विश्वास उनके अंदर नहीं दिखाई दिया, तब पर यीशु मसीह ने उनको डांटा। அந்த 3 வருஷம் அவரோட இயேசு நடந்து அவருக்கு இயேசு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விசுவாசம். उन 3 सालों में यीशु मसीह ने अपने चेलों को ये सिखाया कि विश्वास के बारे में, தேவனுக்குள்ள விசுவாசம். परमेश्वर के ऊपर की विश्वास। அவர் சொல்லுகிறாரு, பிதாவாகிய தேவனையும் என்னையும் நீங்கள் விசுவாசியுங்கள். यीशु मसीह कह रहे कि पिता परमेश्वर और मेरे ऊपर तुम विश्वास करो। அப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். திறமையினுடைய வரத்துல முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விசுவாசத்தினுடைய வரம். அது ஒரு இட்ஸ் a gift. हाँ, ये जो सामर्थ के वरदान के अंदर की एक खास बात है कि हमारे विश्वास के वरदान। இயேசு கிறிஸ்துவுக்குள் அந்த விசுவாசம் நிறைந்து இருந்தது. यीशु मसीह के अंदर वो विश्वास भरा हुआ था, அதனால தான் அவர் எங்க போனாலும் he is in success. इसलिए वो कहीं भी जाता था वहाँ पे वो सफल हो जाता। ஹalleluya. हालेलुया। அதனால அந்த விசுவாசத்தின் வரம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு ஆசைப்படுகிறார். इसलिए यीशु मसीह चाहते हैं कि वो वरदान हम भी पाए। நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க சக்சஸ் ஆகணும்னா விசுவாசத்தின் கிருபையை நீங்க என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். आप भी अपने जीवन के अंदर अगर सफल होना है तो आपके अंदर का विश्वास बढ़ना चाहिए। ஹalleluya. Hallelujah. praise the lord. ஓகே, நான் அதெல்லாம் அப்புறமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போவேன், சீக்கிரமா சொல்லி போறேன். அடுத்தது நோய்களை குணமாக்கக்கூடிய வரம். दूसरी बात है कि चंगाई के वरदान। ஹalleluya. Hallelujah. மற்றவர்களுக்கு நோயாளிகள் வருகிற பொழுது அவர்களை குணமாக்கும்படியான ஒரு வரம். जब बीमार लोग आपके पास जब आते हैं तो उनको चंगाई देने का वरदान। அதுக்கு பிறகு அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யக்கூடிய ஒரு வரம். तीसरी बात है कि चमत्कार के वरदान। சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ், ये जो है आपको चिन्ह और चमत्कार அதை के செய்யக்கூடிய वरदान, வரம். चिन्ह और चमत्कार करने का वरदान। இந்த 9 வரங்களை பற்றி நம்ம ஆரம்பிக்கிறோம். தொடர்ந்து நாம் மற்ற வரங்களை பற்றி படிப்போம். हाँ, ये 9 वरदानों के बारे में हम अभी सीखेंगे, लेकिन थोड़ा थोड़ा करके हम आगे बढ़ेंगे। அடுத்த ஒரு கேள்வி. अब मेरा दूसरा एक सवाल। மூன்று தலைப்புகளில் 9 வரங்களை பற்றி உங்களுக்கு சொன்னேன். मैंने ये 3 के अंदर मैंने 9 वरदानों के बारे में बताया। அந்த வரங்கள் யாருக்கு கிடைக்கும்? That's a main, it's important question. ये मेरा एक मुख्य सवाल ये है कि ये सारे वरदान किसको मिलेगा? Who can receive this 9 gifts? ये जो 9 तरह की वरदान जो है किसको मिलेगा? Apostle, प्रेरित लोग, evangelist, कोई इवेंजलिस्ट लोग, या pastors, या teachers, पासवान लोग, टीचर्स लोग, या prophets. या कोई भविष्यवक्ता लोग। Only that 5 people can receive. ये 5 तरीके के लोग ही पा सकते हैं। Hallelujah. हालेलुया। நாம் பார்ப்போம். சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். हम देखते हैं कुछ वचन मैं आपको बता रहा हूँ, கவனித்துக் கொண்டே வாருங்கள். ध्यान दीजिए। 1 கொரிந்தியர் पहला कोरिन्थी 12வது அதிகாரத்தினுடைய 1 கொரிந்தியர் 12 7 11 7வது வசனம் 16வது வசனம். पहला कोरिन्थी उसका 12 का 7 और 11। ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு அளிக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தப்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறது. वहाँ पे लिखा है पहला कोरिन्थी 12 का 7 और 11, किंतु सबके लाभ पहुंचाने के लिए हर एक को आत्मा का प्रकाश दिया जाता है, परंतु ये सब प्रकाश वाले कार्य वही एक आत्मा करवाता है और जिसे जो चाहता है वो बांट देता है। ஆமென். ஆமென். ஹalleluya. இந்த வசனம் படித்ததில் நீங்க என்ன புரிந்து கொண்டீர்கள்? इस वचन पढ़ने से आपको क्या समझ में आ गया?
இது தனிப்பட்ட ஒரு 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 குரூப்புக்கு மட்டுமல்ல. ये एक चुनाव हुआ एक छोटा सा झुंड के लिए नहीं. 9 வரங்கள் இல்லை, 25 வரங்கள் இருக்குது. மொத்தம் 25 கிருபை வரங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 9 மட்டும்தான் இப்போ நம்ம படிக்கிறோம். அந்த வரங்கள் தனிப்பட்ட ஒரு குழுவுக்காக மட்டுமல்ல, சபையில் இருக்கக்கூடிய எல்லா அங்கத்தினர்களும் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ये सारे जो वरदान जो मैंने बताया है, ये सारे वरदान जो है कुछ खास लोगों के लिए नहीं है, सबके लिए. जो परमेश्वर में विश्वास करता है उन सब के लिए है. நான் முதல்ல சொன்னேன், தேவன் நமக்கு வரங்களை கொடுக்கிற பொழுது அவர் அதன் மூலமாக நிறைய காரியங்களை செய்ய ஆசைப்படுகிறார். मैं शुरुआत में ही आपको बताया, जब परमेश्वर हमें वरदान देता है उसके द्वारा परमेश्वर को हमारे ऊपर बहुत सारा इच्छाएं हैं. ஆனால் ஒரு 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 there is some periods time, there was some time, लेकिन उसके लिए कुछ समय है. இவைகளை எல்லாம் எனக்கு மட்டும்தான், எங்க குரூப்புக்கு மட்டும்தான், இல்லைன்னா எங்களுடைய என்ன சொல்றது லீடர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 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 there is no teaching. அப்படி சொல்லி கொடுக்கல, பட் அந்த மாதிரி ஒரு ஒரு பிரம்மையை உண்டு பண்ணி ஒரு ஒரு குரூப் அதை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. लेकिन कुछ लोग क्या करते हैं, ये हमारे लिए ये हम ही कर सकते हैं, इसका उपयोग हमारे अंदर ही ये वरदान आ सकता है करके कुछ लोग सोच समझ के वो अपने अंदर ही उसको संभाल के रख देते हैं. ஆனால் வேதத்தை சொல்ல இன்னும் 2-3 வசனங்கள் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன், நீங்க எல்லாம் கவனிங்க, அது உங்களுக்கு தெரியும். வேதத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அந்த கிஃப்ட் எல்லாமே சபையில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும், சபையில் எத்தனை விசுவாசிகள் இருந்தாலும் சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் they can receive that. लेकिन हम देख सकते हैं कि वो एक कलीसिया के अंदर छोटे से बच्चे से लेकर बड़े तक जितने लोग हैं, जो यीशु मसीह में आया हुआ जितने भी लोग हैं, सब लोग ये पा सकते हैं. ஆனா அது உங்களுக்கு எனக்கு சொல்லி கொடுக்கணும்ல. लेकिन वो आपको और मुझे समझाना है ना. யாரு ஊழியக்காரங்க சொல்லி கொடுக்கணும். कौन सिखाना है? परमेश्वर के दास. தேவன் அந்த வரங்களை உங்களுக்கும் கொடுத்திருக்காங்க. you sit and pray and receive it அப்படி சொல்லி கொடுக்கணும். हाँ, तो वो पासवान लोग दूसरों को बताना, विश्वासियों को बताना है कि आप भी परमेश्वर के सामने बैठ के प्रार्थना करोगे तो आप भी पा सकते हैं. அதெல்லாம் சொல்லி கொடுக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்ல. ये सब सिखाने के लिए हमारे पास समय नहीं है. நமக்கு தாரித்திரமும் வேதனையும் வியாதியும் கஷ்டமும் பிரயாசமும் கிறிஸ்தவ வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கைன்றது அதுதான் சொல்லி 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 சொல்லியே நம்மளை கெடுத்து வச்சுட்டாங்க. लेकिन हमें ये सिखाया जाता है कि हमारा जो मसीह जीवन जो है दुख भरा हुआ है, संकट भरा हुआ है, बीमारी से भरा हुआ है, गरीबी में रहना है करके हमें समझा के हमें बांध रखा है. அது நல்ல கிருபாவரங்கள் எல்லாமே தேவனுடைய சபைக்கு உட்பட்டது, சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு தான் அது தேவன் கொடுத்திருக்கார், நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்தி இருந்தா, இன்னைக்கு தேவனுடைய சபையில் கிறிஸ்தவ சபையில் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த அந்த கிருபைகளை ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க. लेकिन अगर पासवान लोग और परमेश्वर के लोगों को या अपने उनके बच्चों को अच्छी तरह से ये सिखा दिया होता है कि ये सारे वरदान आप लोग पा सकते हैं, उसके अनुसार आप आशीष में रह जाएंगे करके सिखा दिया होता तो कलीसिया ही पूरा आशीष पा लिया. நாடு முழுவதும் தேவனை தெரிந்து கொண்டிருப்பார்கள். ये पूरे देश जो है परमेश्वर को जान लिया होता. हालेलुया, प्रेज द लॉर्ड. ஆனால் அதெல்லாம் பிசாசு என்ன பண்ணிட்டான், நம்ம புத்தியை கட்டிட்டான். लेकिन शैतान ने क्या कर दिया, हमारा बुद्धियों को उसने बांध रखा. ஒரு சில வசனங்களை இன்னும் உங்களுக்கு படித்து காட்டுறேன், கவனிங்க. कुछ वचनों को और मैं बताना चाहता हूं. 1 கொரிந்தி 14வது அதிகாரம் 26-31 வசனம். पहला कोरिन्थी उसका 14 का 26 से लेके 31 तक. நீங்கள் கூடி வருகிற பொழுது, பாஸ்டர்ஸ் கூடி வருகிற பொழுதுன்னு சொல்லல, பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதுகிறார், நீங்கள் கூடி வருகிற பொழுது அப்படின்னா சபை கூடி வருகிற பொழுது. जब आप लोग इकट्ठे होते हैं तो ये नहीं बोल रहे कि कलीसिया इकट्ठे होते हैं या मैं इकट्ठा हो रहा हूँ, ऐसे करके नहीं बोल रहे. பாதிரி लोग, पादरी लोग, पासवान लोग इकट्ठे होते करके नहीं बोला है. அப்படி சொல்லல, பாஸ்டர்ஸ் பத்தி சொல்லலங்க. நீங்கள் கூடி வருகிற பொழுது वहां पे पासवान लोगों का नाम नहीं बताया कि बोला आप लोग इकट्ठे होते हैं. சபை கூடி வருகிற பொழுது मतलब है कलीसिया इकट्ठे होते हैं. உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்துக்கு ஏதுவாக செய்யப்படுகிறது. எல்லாரும் கற்குதற்கும் எல்லாரும் தேற்றுவதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்கதரிசனம் சொல்லலாமே. आमीन, हालेलुया. हम देखते हैं कि इसलिए है भाइयों, क्या कहना चाहिए, जब तुम इकट्ठे होते हो तो हर एक के हृदय में भजन या उपदेश या अन्य भाषा या प्रकाश या अन्य भाषा का अर्थ बताना रहता है. सब कुछ आत्मिक उन्नति के लिए होना चाहिए, क्योंकि तुम सब एक एक करके भविष्यवाणी कर सकते हो, ताकि सब सीखो और सब शांति पाए. பாருங்க, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஒருத்தர் பாடுறாரு, ஒருத்தர் அந்நிய பாஷை பேசுறாரு, ஒருத்தர் அதை வியாக்கியானம் பண்ணுறார்,
ஒருத்தர் வேறொரு முறையில் அந்த கிஃப்ட்டை ஆப்ரேட் பண்ணுறாங்க. சபையில் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த கிஃப்ட்டை ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு அங்கே காட்டுகிறோம். वहाँ पे हम देखते हैं उस कलीसिया के अंदर जो हर लोग जो है परमेश्वर के उस वरदानों का उपयोग कर रहे हैं। कोई भविष्यवाणी कर रहा है, कोई उसका मतलब बता रहा है, कोई अन्य भाषा के मतलब बता रहे हैं। ये सब अपने अपने वरदानों का उपयोग कर रहा है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ இந்த வரங்கள் முழுவதும் தேவனுடைய சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ये सारे वरदान जो है परमेश्वर ने अपने कलीसिया के लिए दिया है। சபைனா யாருங்க? நீங்களும் நானும், ஊழியக்காரனாக நானும் தான், விசுவாசிகளாக நீங்களும் தான், எல்லாரும் சேர்ந்தது தான் சபை. कलीसिया कौन है? कलीसिया आप और पासवान मिला हुआ, विश्वासी और पासवान लोग मिला हुआ है कलीसिया। ஊழியக்காரர்களுக்கு மட்டுமான ஒரு காரியம் இல்லை அந்த வரங்கள், விசுவாசிகளுக்கும் அது கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். ये वरदान जो है खाली पासवानों के लिए नहीं है, सब लोगों के लिए, विश्वासियों के लिए भी है। விரும்பினீர்களானால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். अगर आपको इच्छा है तो आप पा सकते हैं। ஆனால் அதை நீங்கள் விரும்ப வேண்டும், அது தேவை, அது சபைக்கு தேவை என்று சொல்லி உங்களுக்கு யாருக்காவது சொல்லி கொடுக்க வேணும். அப்போ தான் உங்களுக்கு அதை பற்றி புரியும். लेकिन कोई आपको समझाना चाहिए कि आपको ये जरूरी है, ये पाना है करके कोई समझाना सिखाना चाहिए। எந்த விதமான ஒரு கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எந்த ஒரு விசுவாசியும் என்ன சொல்லுது, பயப்பட வேண்டியதில்லைன்னா பின்னால போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பெற்றுக்கொள்ள, எந்த விசுவாசி எல்லா கிருபைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். कोई भी विश्वासी जो कोई भी तरीके का वरदान को पा सकते हैं, पीछे हटने की जरूरत नहीं है। ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம படிப்போமாக. हम एक वचन को 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1:7. पहला कोरिन्थियों उसका 1:7। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். यहाँ तक कि किसी वरदान में तुम्हें घटी नहीं और तुम हमारे प्रभु यीशु मसीह के प्रकट होने की बाट जोते रहते हो। ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया। கொரிந்திய சபைக்கு அவர் சொல்றாரு, நீ எந்த கிருபையிலையும் குறைவில்லாமல் இருக்கிறீங்க. उस कोरिन्थियों के कलीसियाओं के लिए कह रहे हैं कि तुम कोई भी कृपा वरदानों के अंदर कम नहीं है। திரும்பவும் நான் எடுத்து சொல்லுகிறேன், பாஸ்டர்கள்ட்ட சொல்லல, கொரிந்திய சபையில் இருக்கக்கூடிய பாஸ்டர்கள்ட்ட சொல்லல, கொரிந்திய சபையில் இருக்கக்கூடிய முழு விசுவாசிகளுக்கும், சபைக்கு, பாஸ்டரும் விசுவாசிகளும் சேர்ந்த சபைக்கு சொல்லுகிறார். मैं बार बार आपको फिर से बता रहा हूँ, ये खाली एक व्यक्ति के लिए या पासवान के लिए नहीं है, पूरे कलीसिया मतलब है कि पासवान और विश्वासी लोग मिला हुआ झुंड, उनको बता रहा है। அவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார், எல்லா கிருபைகளாலும் நீங்கள் நிறைந்திருக்கிறீர்கள். उनको कह रहे हैं कि सारे वरदानों से आप लोग भरे हो। ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் அதை என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கிருபை, அந்த பரிசுத்த ஆவியானவரால் நிறையப்பட வேண்டும். परमेश्वर से हमें क्या इच्छा रखते हैं कि हम लोग परमेश्वर के उस वरदानों से भर जाए। ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. அந்த பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படுகிற பொழுதுதான் gift will operate there. जब हम पवित्र आत्मा से भर जाएंगे तभी ये वरदान से हम भरने लगेंगे। ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை இருக்கா படித்து காட்டுறேன் உங்களுக்கு. எபேசியன்ஸ் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை படிக்கலாம். उसका एफेसियों की किताब उसका 5 का 18 पढ़ेंगे हम। அங்க என்ன சொல்றது? துன்மார்த்தருக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியில் நிரம்புங்கள். वहाँ पे लिखा है, और दाखरस से मतवाले ना बनो क्योंकि इससे लुप्सन होता है, पर आत्मा से परिपूर्ण होते जाओ। ஹல்லேலூயா. Hallelujah. நாம் ஆவியில நிரம்ப வேண்டும். हमें आत्मा में भरना है। ஆண்டவர் தான் நம்ம பத்தி எதிர்பார்க்கிறார். परमेश्वर यही हमसे इच्छा रखता है। ஹல்லேலூயா. நம்ம Hallelujah. மற்ற நிறைய காரியங்களால் நிரம்புறோம். हम दूसरी बहुत सारी बातों से भर जाते हैं। உலகத்தின் சிந்தனைகளால நிரம்பி விடுகிறோம். ये दुनिया की सोच विचार में भर जाते हैं। கவலைகளினால நிரம்பி हम விடுகிறோம். अपनी चिंताओं से भर जाते हैं। நோய்களினால நிரம்பி விடுகிறது. हम अपने बीमारियों से भर जाते हैं। தரித்திரத்தினால நிரம்பி விடுகிறோம். गरीबी से भर जाते हैं। ஆனால் வசனம் சொல்லுகிறோம், தேவனுடைய பிள்ளை பரிசுத்த ஆவியானவரால் நிரம்ப வேண்டும். लेकिन परमेश्वर का वचन हमें सिखा रहे हैं कि हम परमेश्वर के उस पवित्र आत्मा में वरदानों से भरना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப நாம ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். परमेश्वर हमसे ये इच्छा रख रहा। நாம் ஆவியானவரால நிரம்பி எல்லா விதமான கிருபா வரங்களையும் என்ன பண்ண வேண்டும்? வெளிப்படுத்த வேண்டும், ஆபரேட் பண்ண हम வேண்டும். पवित्र आत्मा में भरते हुए सारे वरदानों को हमें प्रकट करना है। எதற்காக? वो किस लिए? किस लिए? தேவனுடைய சபையின் அபிவிருத்திக்காக. वो परमेश्वर की उस कलीसिया की बढ़ोतरी के लिए। நாங்க செமினாரில் படித்து கொண்டிருந்த நாட்களில் ஒரு மிஷன் டூருக்காக போயிருந்தோம். जब मैं सेमिनारी में पढ़ रहा था तब हम एक मिशन टूर में चला ஒரு சபைக்கு போயிருந்தேன். சபையோட பேரு, ஊழியக்கார பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. एक कलीसिया में गया था, वहाँ के पासवान के बारे में या नाम वगैरह मैं नहीं बताना चाहता। நாங்க அங்க போன உடனே அந்த ஊழியக்காரோட அப்பா தான் அந்த ஊழியத்தை ஆரம்பிச்சார். वहाँ पे उनके पिताजी ने उस कलीसिया को शुरुआत किया। இந்த ஊழியம் வளர்ந்தது.
वो जो सेवकाई जो है बढ़ गया। அப்போ அடுத்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அந்த ஊழியக்காரோட மகன் இப்போ அந்த பாஸ்டர் மெயின் பாஸ்டர் இஸ் த மெயின் பாஸ்டர் அவர் அங்கே अब वो उनके पिताजी ने शुरू किया था, लेकिन उनका बेटा जो उनका पीढ़ी अगला पीढ़ी जो है वो अब सेवकाई कर அப்போ रहा है। வயதானபடினால அவர் வர முடியாதபடியில் வீட்டில் இருக்கிறாங்க. அவரை வீட்டில் போய் சந்தித்தோம். वो जो पिताजी जो है उम्र में बढ़ गया, उम्र ज़्यादा हो गया, इसलिए वो आ नहीं पा रहा। அந்த சபையில் நாங்கள் ஒரு ஆராதனை அட்டன் பண்ணோம். वहाँ पे हमने एक आराधना में अटेंड किया। அந்த ஆராதனை முடிஞ்ச உடனே जब वो आराधना खत्म हुआ, பேய் பிடித்தவர்களை நோயாளிகளை எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க ஜெபிக்கிறதுக்காக. वहाँ पे जो पागल लोग जो शैतान से पकड़ा हुआ और बीमार लोगों को वहाँ पे इकट्ठा किया। அந்த மெயின் அந்த அந்த பாஸ்டரோட மகன் மெயின் பாஸ்டராக இருக்கிறவர், वो जो वहाँ का मेन पास्टर जो நான் நான் என்ன நினச்சேன்னா அவர் தான் வந்து ஜெயிப்பார் அப்படின்னு நினச்சேன். मैंने सोचा कि वो आके प्रार्थना करेगा। அவருக்கு அந்த 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 கிஃப்டே கிடையாது. उनके अंदर कोई ऐसा वरदान नहीं था। அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிஃப்ட் நல்ல இங்கிலீஷ் பேசுவார், ஃப்ளூவென்ட் இங்கிலீஷ். तो उनके पास एक ही वरदान था, वो अच्छी तरह अंग्रेजी बोल सकता। அவர் மற்றவர்களை ஃபாரினர்ஸ் எல்லாம் காண்டாக்ட் பண்ண பேசக்கூடிய நல்ல திறமை அவருக்கு, ஹை டேலண்ட். ஒரே ஒரு டேலண்ட் தான் ஆண்டவர் அவருக்கு கொடுத்துருக்காரு. वो खाली अच्छी तरह इंग्लिश बोल सकता था कि वो फॉरेनर्स वगैरह को इकट्ठा कर सकता था। மற்றபடி சரியா ஜெபிக்க கூட அவருக்கு தெரியாது. अच्छी तरह प्रार्थना அவர் करने नहीं இங்கிலீஷ்ல आता। ஜெபிக்கிற போது நான் கவனிச்சேன். அந்த ஜெபம் கூட சரியான்னு சொன்னா 2-3 வார்த்தைகளை சொல்லி சிம்பிளா ஜெபிச்சுட்டு போயிட்டார். उनको अच्छी तरह प्रार्थना करना भी नहीं आता था। ஜெபிக்க தெரியாதுன்னு இல்லை, அவருடைய ஜெபம் அப்படிதான். वो अच्छी तरह प्रार्थना भी नहीं करने आता था उनको। ஆனா இந்த நோயாளிகள் எல்லாம் இங்க கொண்டு வந்து இப்ப நான் இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன். நாங்க வந்து ஆராதனை முடிஞ்சு பார்க்குறோம். அவரு ப்ரேயர் பண்ணிட்டு ஆராதனை முடிச்சுட்டு போயிட்டாரு. वो अपना प्रचार खत्म करके चला गया। அந்த சபையில 4 ஆராதனை, சண்டே மட்டும் 4 ஆராதனை நடக்கும். उसका संडे में ही खाली वहाँ पे 4 तरीके பெரிய சினிமா தியேட்டர் மாதிரி அந்த சர்ச். एक बहुत बड़ा हॉल बना हुआ था, பால்கனி கட்டி வச்சிருக்காங்க. बालकनी था। அது ஒவ்வொரு ஆராதனையும் ஃபுல் சர்ச் ஃபுல் ஆத்துமாங்க. हर आराधना में पूरे भरे हुए लोग होते थे। இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, कैसे? அங்க கொஞ்சம் லே லீடர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. தே ஆர் நாட் பாஸ்டர்ஸ், டீக்கன்ஸ். वहाँ पे जो है पासवान लोग नहीं है, लेकिन उनके नीचे काम மெயின் करने वाले। பாஸ்டர் அந்த பாஸ்டரோட மகன், பட் அவருக்கு கீழே சில லே லீடர்ஸ் இருக்கிறாங்க. जो उनके नीचे काम करने वाले, उनको सहायता करने वाले कुछ लोग, அவங்க தான் வந்து இந்த நோயாளிகளுக்காகவும் இந்த பேய் பிடிச்சவங்களுக்காகவும் ஜெபிக்கிறாங்க. वो आके इन लोगों के लिए प्रार्थना किया। அது ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் வயதான ஒரு ஐயா இருந்தார். उसमें एक बुजुर्ग व्यक्ति था। அவர் ஒரு 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 சகோதரியை கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. அவர் அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக கையை அப்படி தூக்குனாரு. वो एक बहन को लाके खड़ा कर दिया और उनको प्रार्थना करने के लिए उन्होंने हाथ बढ़ाया। அந்த சகோதரி அப்படியே தூக்கி எறிகிற மாதிரி கீழே விழுந்துட்டாங்க. वो बहन जो है इतनी दूर जाके गिर, அவர் சொன்னார், இயேசு நாமத்துல போ, அவ்வளவுதான். उन्होंने खाली इतना बोला है कि यीशु मसीह के नाम से जा। பெரிய பிசாசு பிடிச்சிருந்தது. அந்த பிசாசு அந்த அந்த ஒரு வார்த்தையில அந்த அந்த சகோதரியை விட்டு ஓடியே போச்சு. उस एक बात के अंदर जो है उनको पकड़ा, वो जो शैतान जो है छोड़ के चला அந்த गया। சகோதரி எந்திரிச்சு உட்கார்ந்தாங்க. वो बहन उठ के बैठ गई। இன்னொரு பிரதர் இருந்தாரு. एक और भैया था। அவர் அந்த சகோதரி தலையில கையை வச்சு ஜெபிச்சு பிளஸ் பண்ணி அவங்களை அனுப்புறாங்கன்னு சொன்னாங்க. அடுத்த வாரத்துல சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னா. हाँ, उन्होंने उस बहन के लिए प्रार्थना किया, सिर में हाथ रख के ब्लस करके भेज दिया और बोला है कि अगले हफ्ते फिर से आना। சரிங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. वो बोले ठीक है करके चली गई। பெரிய வயிற்று வலியோடு ஒரு மனுஷன் வந்தாரு. पेट में बहुत दर्द है करके एक व्यक्ति आया। இன்னொருத்தர் நின்றுந்தாரு. वो और कोई व्यक्ति खड़ा அவர் था। வயிற்றுல கையை வச்சாரு. उन्होंने पेट में हाथ रखा, ஜெபம் பண்ணாரு. प्रार्थना किया, கொஞ்சம் எண்ணெய் எடுத்தாரு, थोड़ा सा तेल लिया, தலையில வச்சாரு. सिर में लगा दिया, இயேசு நாமத்துல குணமாக அப்படின்னாரு. यीशु मसीह के नाम से चंगा हो। ஆன் த ஸ்பாட்ல அந்த வயிற்று வலி போயிடுச்சு. उसी समय उनका पेट दर्द जो है खत्म हो அவர் கூட இன்னொருத்தர் இவர் தலைமையில கையை வச்சு ஜெபம் பண்ணி பிளஸ் பண்ணிட்டு அடுத்த வாரத்துல சர்ச்சுக்கு அப்படின்னாரு. दूसरा व्यक्ति उनके सिर पे हाथ रखा के प्रार्थना करके ब्लस कर दिया और बोला कि अगले हफ्ते फिर से आना। இப்படிதான் அப்படி சர்ச் வளருது. ऐसे उनका कलीसिया बढ़ रहा। நாங்கள் விசாரித்தோம், மிஷன் டூர் நாங்கள் படிக்கிறதுக்காக போயிருந்தோம். சபை சர்ச் குரோத்தை பற்றி படிக்கிறதுக்காக போயிருந்தோம். அவங்க நாங்கள் பேசணும், இன்டர்வியூ பண்ணோம். उस कलीसिया के बढ़ोतरी के बारे में सीखने के लिए हम गए थे, तो हमने उनसे बात किया। அப்போ அந்த சர்ச்சை பற்றி சொன்னாங்க. तो उस कलीसिया के बारे में बताया। பாஸ்டர் பெரிய பாஸ்டர் சர்ச் ஸ்டார்ட் பண்ணாரு. वो जो उनके पिताजी जो है वो उनके कलीसिया को शुरू அதுக்கு பிறகு किया। அவருடைய மகன் பாஸ்டர் மாறினாரு. उसके बाद उनका बेटा जो है उनको आगे पासवान இவங்களுக்கு बना। 2 பேர்த்துக்குமே இந்த கிஃப்ட் எதுவுமே கிடையாது. इन दोनों को कोई खास वरदान इनके अंदर नहीं है। கிஃப்ட் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சர்ச்சில் முதல் பழைய விசுவாசிகளாக வந்தவர்கள், லே லீடர்ஸாக இருக்கக்கூடியவங்க, டீக்கன்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த கிஃப்ட் இருக்குது. उनका वरदान किसके अंदर है? जो उनके कलीसिया में आया हुआ जो
पुरानी जो विश्वासी लोग हैं उनके अंदर वरदान भरा हुआ था। அதற்காக அவங்கள ட்ரெயின் பண்ணாங்க. उसके अनुसार उनको ट्रेन அவங்க அதை किया, பெற்றுக்கொண்டார்கள். उन्होंने उनको இந்த पाया, கிஃப்ட் ஆபரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. उस वरदानों को उन्होंने उपयोग करने लगा। நோயாளிகள் விடுவிக்கப்பட்டாங்க. बीमार लोग चंगे होने लगा, தரித்திரத்துல இருக்கிறவங்க விடுவிக்கப்பட்டாங்க. गरीब में भरा हुआ लोग छुटकारा சபை पाया, வளர ஆரம்பித்தது. कलीसिया बढ़ने लगा। ஹalleluya. हालेलुया। சோ ஆண்டவர் நமக்கு எதுக்காக இந்த கிஃப்ட்களை கொடுக்கிறார்? परमेश्वर हमने वरदान हमें क्यों देता है? அது ஒரு தனிப்பட்ட குரூப்புக்கா வைத்துக்கொண்டு பாஸ்டர் கையில வச்சுக்கிட்டு விளையாடுறதுக்கு அவருக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக gift கொடுக்கல. ये खास झुंड के लिए खाली पासवान लोग ये पाते हुए पैसे कमाने के लिए परमेश्वर ने वरदान नहीं दिया। சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு ஆண்டவர் அந்த கிஃப்ட்டை கொடுத்திருக்கிறார். कलीसिया में रहने वाले आने वाले हर एक विश्वासियों को परमेश्वर சபைக்கு தேவன் அந்த கிஃப்ட்டை கொடுக்கிறார். कलीसिया को दिया हुआ वरदान, அதுல ஊழியக்காரர் இருக்கிறார். उसके अंदर पासवान लोग भी हैं। ஹalleluya. हालेलुया। அதை வைத்து அந்த சபை ஆத்துமாக்கள் வளர வேண்டும். उसको रखते हुए उस कलीसिया के अंदर आत्माओं की बढ़ोतरी होना है। அதுக்கு தான் ஆண்டவர் கிஃப்ட் கொடுக்கிறார். इसलिए परमेश्वर हमें वरदान देता है। ஹalleluya. அதை பற்றி हालेलुया। நமக்கு சொல்லிக் கொடுக்காமல் இருந்தபடியினால நிறைய சபைகளில விசுவாசிகள் சும்மா வந்து உட்கார்ந்து ஆராதனை பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ये सब हमें सिखाया नहीं है, इसलिए बहुत ज़्यादातर लोग आजकल जो कलीसिया में आके खाली बैठ के ऐसे चले जाते हैं। ஹalleluya. சுவிசேஷம் நடக்குதுன்னு சொல்லி கோடிக்கணக்கான பணங்கள் வந்து வருகிறது. सुसमाचार फैलेगा करके बहुत सारे पैसे आते हैं, ஆனால் ஆத்துமாக்கள் விடுவிக்கப்படுகிறது. लेकिन आत्माओं की छुटकारा नहीं होगा। பணத்தால் ஆத்துமாக்கள் விடுவிக்கப்படாதுங்க. पैसे से आत्माओं की छुटकारा नहीं होगा। பணம் கொடுத்தா கன்வென்ஷன்லாம் பண்ண முடியாதுங்க. पैसे देने से कन्वेंशन नहीं होगा। அதெல்லாம் வேணும்னே பிசாசு பண்ணக்கூடிய ஐடியா. ये सारे शैतान का चाल है। பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய மனதை மறுரூபமாக்க முடியும். एक पवित्र आत्मा ही एक व्यक्ति के अंदर के रूपांतर ला सकता है। ஹalleluya. அதுதான் உண்மையான மறுரூபம், உண்மையான மனம் திரும்புதல் என்று சொல்றது. यही है सच्चाई तरीके का एक रूपांतर या बदलावट। அவன் அப்படி மனம் திரும்பி வருகிற விசுவாசி அவனை கொன்னாலும் அவன் இயேசு விட்டு போக மாட்டான். ऐसे मन फिरावट पाके आने वाला व्यक्ति जो है उसको मार डालो तो भी वो यीशु मसीह से अलग नहीं होगा। ஹalleluya. हालेलुया। இல்லன்னா ஒருத்தன் வந்து அடிச்சான் பிடிச்சான் திரும்பி வாடான்னு சொன்னா அவன் இதை விட்டுட்டு போயிடுவான். नहीं तो ऐसे आलसीपन में अगर एक व्यक्ति और आया है या कोई और इच्छा से कोई और मतलब से आने वाला व्यक्ति जो है कोई उसके सामने कोई परेशानी आएगा तो वो छोड़ के चला எனக்கு அனுப்பியார் மலை நேரம் முடிந்து விட நான் நிப்பாட்டுகிறேன். हमारे पास समय खत्म हो गया इसलिए मैं खत्म कर அடுத்த வாரம் நம்ம தொடருவதை अगले हफ्ते इसको हम लगातार पढ़ेंगे। தேவன் அந்த கிருபைகளை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த கிருபைகளை சபையில விசுவாசிகள் ஆபரேட் பண்ணுவாங்களா? आमीन। यीशु परमेश्वर हमें ये वरदान सारे हमें देने के बाद देखते जा रहे हैं कि हम इसका उपयोग करते हुए परमेश्वर की कलीसियाओं का बढ़ोतरी उससे हो रहा है या नहीं हो रहा। ஹalleluya. हालेलुया। சபை வளர வேண்டும். कलीसिया को बढ़ाना है। இனிமேலாவது மனம் திரும்புங்கள். अब आगे आप मन फिरावट में आइए। வாட்ஸ்அப் முன்னால் உட்காராதீங்க, தேவ சமூகத்தில் உட்காருங்க. व्हाट्सएप के सामने मत बैठिए, परमेश्वर के सामने बैठिए, ஜெபம் பண்ணுங்க. प्रार्थना करिए। வசனம் சொல்லுகிறது, நம்ம படிச்சோம் அந்த வசனத்தை, தேவனுக்கு சித்தம் உள்ளபடி அவர் ஒவ்வொருவர்களுக்கு வரங்களை பிட்டு கொடுக்கிறார் என்று சொல்லி படித்தோம். हमने देखा है कि परमेश्वर के वचन में भी हमने सीखा भी है, परमेश्वर ने अपने इच्छा के अनुसार के व्यक्तियों के अंदर वरदानों को बांटते हैं। ஹalleluya. நீங்க கேளுங்க, ஆண்டவரே நீரே எனக்கு என்ன வரத்தை கொடுக்க ஆசைப்படுகிறீர்? आप परमेश्वर से पूछिए, परमेश्वर मुझे कौन सा वरदान देना चाहते हैं, அதை நான் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். उसको मैं पाना चाहता हूँ। ஹalleluya. அதற்காக நான் உபவாசம் பண்ணறேன். उसके लिए मैं उपवास करना चाहता हूँ। பைபிள் படிக்கிறேன் ஐயா. बाइबल पढ़ूंगा। அந்த வரவுமாய் ரிலேட்டடா இருக்கக்கூடிய நல்ல நல்ல புக்ஸ் வாங்கி படிக்கிறேன். அதை எப்படி ஆபரேட் பண்றதுன்னு கற்றுக்கொள்கிறேன். उस वरदान को कैसे मैं उपयोग करना है करके आगे सीखूंगा। ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். एक बात और बता के खत्म ஒரு करूंगा। gift கிடைச்சிருக்குன்னா, अगर आपको कोई तोहफा मिल गया, அப்படி ஒரு வரம் கிடைச்சிருக்கு அப்படின்னா, ऐसा कोई वरदान अगर आपको मिल அது गया, தெரியாதனமா மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. अब वो जो नहीं जानते उनके सामने उसको आपको उपयोग नहीं அந்த करना। வரத்தை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்று தெரிந்து அதை உபயோகிக்கிற பொழுதுதான் தேவனுக்கு மகிமை உண்டாகும், சபை வளரும். उसको कैसे उपयोग करना है करके अच्छी तरह समझने के बाद, सीखने के बाद अगर उसको उपयोग करेगा तो आपका भी बढ़ोतरी होगा, कलीसिया का நிறைய भी பேர் அதை बढ़ोतरी தெரிந்து கொள்ளாதபடி கடந்த நாட்களில் உபயோகம் பண்ணபடினால அது மிஸ்யூஸ் ஆகப்பட்டிருக்கு. होगा। बहुत लोग पिछले दिनों में उसको कैसे उपयोग करना है करके नहीं समझते हुए उसका उपयोग किया है तो उसका गलत तरीके से उपयोग हुआ, அதனால அவங்க சம்பாதிச்சுட்டு போயிட்டாங்க. इसलिए वो लोग पैसे कमाया சபை சம்பாதிக்கல, விசுவாசி. लेकिन कलीसिया नहीं बढ़ाया। ஹalleluya. हालेलुया। விசுவாசிகள் சபைக்கு வரல,
विश्वासी लोग कलीसिया में नहीं आते। ஆத்துமாக்கள் விடுவிக்கப்படல, आत्माओं की छुटकारा नहीं அநேக हुआ। ஆத்துமாக்கள் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். बहुत सारे आत्मा नरक में जा रहा அப்படி ஆகக்கூடாது. है, ऐसे नहीं होना நாம் चाहिए। தெரிந்து கொள்ள வேண்டும், हमें मन फिरावट में காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். इस बात को हमें समझना தேவனுடைய है। இருதயத்துக்குள்ள பேசுவாராக. हम परमेश्वर हमारे दिल के நீங்க अंदर बात करें। லைவாகவோ, நீங்க ஃபேஸ்புக் மூலமாகவோ, யூடியூப் மூலமாகவோ இதை பார்க்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். अब कोई भी मीडिया की तरफ से आप हमारी ये बात सुन रहे हो तो पवित्र आत्मा आपके दिल के अंदर बात करेगा, कार्य करेगा। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் விசுவாசிகள் ஆத்துமாக்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். परमेश्वर जो है जो विश्वासी लोगों के द्वारा आत्माओं की छुटकारा चाहते हैं। எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனால் அதை செய்ய முடியுங்க. कोई भी परिस्थिति हो उसके सामने परमेश्वर कार्य कर सकते हैं। சர்வ வல்லமை உள்ள தேவன். वो सर्वशक्तिमान परमेश्वर। ஹல்லேலூயா. हालेलुया। அவருக்கு கீழ்ப்படியக்கூடிய தேவ பிள்ளைகளை மட்டும்தான் அவர் எதிர்பார்க்கிறார். लेकिन परमेश्वर उनके अधीन रहने वाले लोगों को ही परमेश्वर ढूंढते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் அவருக்கு கீழ்ப்படியோம், தேவனுடைய சபை வளரட்டும். हम अधीन रहे, परमेश्वर की कलीसिया बढ़ने पाए। கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். अपनी आंखों को बंद करेंगे, हम प्रार्थना அன்பின் करेंगे। பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். हमारे प्यारे स्वर्गीय पिता, इस सुंदर समय के लिए हम धन्यवाद करते நல்ல हैं। ஆண்டவரே வசனங்களுக்காக, நல்ல ஆவிக்குரிய மர்மங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर अच्छे वचन के लिए और आत्मिक रीति की बढ़ोतरी के लिए எங்களோட धन्यवाद। பேசினீரே அதற்காக நன்றி ஆண்டவரே. आपने हमसे बात की इसलिए धन्यवाद। அநேக மர்மங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். बहुत सारी गुप्त बातें हमें सिखा दी इसलिए धन्यवाद। ஆண்டவரே, அதை எங்களுடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவரே நல்ல நிலமாக மாறி ஆண்டவரே அந்த விதைகள் விதைக்கப்படட்டும். परमेश्वर वो हमारे दिल के अंदर एक अच्छी जमीन में बोया हुआ बीज जैसा फल देने पाए। எங்களுக்கு 30 வேண்டாம் ஆண்டவரே, 60 வேண்டாம், 100 மடங்காக அது எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். हालेलुया। वो परमेश्वर 30 गुना नहीं, 60 गुना नहीं, पूरे 100 गुना फल में लाने पाए। ஆண்டவரே, நான் விதைக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்துல கிறிஸ்துவேசுவின் ரத்தத்தை வைத்து நான் முத்திரை வைக்கிறேன் ஆண்டவரே. परमेश्वर अभी हमने ये जो बोया हुआ बीज जो है, परमेश्वर आपके वचन जो है हर एक दिलों के अंदर हम यीशु मसीह के उस लहू से हम मुद्रण करते हैं। बेएल्सेबूल, பிசாசு, பறவைகள் வந்தது பெருக்கி தின்று விடாதபடி தேவரீர் பரிசுத்த ஆவியானவரை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக சொல்லுகிறேன். परमेश्वर शैतान के कोई भी तरीके का कार्य उनके दिल से उसको उठा के लेके ना जाए। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த விதைகள் ஆண்டவரே வருகிற நாட்களில अनेक மடங்காக பெருகி தேவனுடைய சபை வளருவதற்கு காரணமாக மாறும். आमीन। परमेश्वर इस बोया हुआ बीज जो है, परमेश्वर के वचन जो है बहुत आयत से बढ़ते हुए बहुत आयत की फल देने पाए। நீ அப்படி செய்ய போறபடியாக நன்றி செலுத்துகிறோம். आप ऐसे करने वाले इसलिए धन्यवाद। எங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் பிதா குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். परमेश्वर में सुनने वाले हर एक आपके बच्चों को पिता पुत्र पवित्र आत्मा के नाम से हम आशीष करते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। சபைக்கு ஒரு மாற்றம் வரட்டும் ஐயா. कलीसिया के अंदर एक बहुत बड़ा சபை बदलाव आने உணரட்டும் पाए। ஆண்டவரே. कलीसिया एक जागे प्रभु। சபையோட தூக்கங்கள் மாறி ஆண்டவரே, உறக்கம் மாறி சபை உணரட்டும் ஐயா. परमेश्वर कलीसिया जागते रहे प्रभु। விசுவாசிகள் உணரட்டும் ஆண்டவரே. विश्वासी लोग जागते रहे, அவர்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய उनके द्वारा बहुत कार्य करिए प्रभु। செய்ய போறபடியாக நன்றி अब செலுத்துகிறோம். ऐसे करने वाले इसलिए धन्यवाद। இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से हमने प्रार्थना मांगा है, सुनो और कबूल करो आमेन. हमारे स्वर्गीय पिता। ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया। தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करने இந்த पाए। வாரம் நம்மளுக்கு ஆராதனை இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை 10:30 12:30 வரைக்கும் நம்முடைய ஆராதனை இருக்கும். हाँ, इस हफ्ते भी इतवार को हमारी आराधना होगा 10 बजे से 10:30 बजे से 12:30 तक। நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு ஜூம், ஃபேஸ்புக், யூடியூப் வந்து உங்களுக்கு அதுக்கு பிறகு தான் கிடைக்கும். ஃபேஸ்புக்லேயும் ஜூமில் நீங்கள் லைவாக எங்களோடு கலந்து கொள்ள முடியும். अगर आपको इच्छा है तो आप लाइव में हमारे साथ जूम और फेसबुक में आ सकते हैं। ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करने ஆனால் पाए। எங்களை கவனித்துக் கொண்டது ஒவ்வொரு வேளையிலும் தேவன் ஆசீர்வதிப்பார். हमें सुनने वाले हर एक को परमेश्वर आपको आशीष करने May God bless you. आमीन। Hallelujah. हालेलुया।